சக்திவேலின் இந்த பேச்சை கேட்டு சசிதரன் மண்டியிட்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார். இதை பார்த்த வில்லியம்ஸ் ஃபேமிலி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் முற்றிலும் அதிர்ச்சியாக ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஸ்ரீதர் சசிதரனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். அவரை பொறுத்தவரையில் சசிதரன் அவருடைய தந்தை. அவருக்கு ஏற்கனவே அதிகமாக வயதாகிவிட்டதாக அவர் நினைத்தார். இந்த சக்திவேல் அவரை மட்டும் விட்டு வைத்திருக்கலாம் என்று ஸ்ரீதர் நினைத்தார். ஆனால் வில்லியம்ஸ் ஃபேமிலி குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களோடு சசிதரனையும் அவர் மண்டியிடச் சொன்னார். இதையெல்லாம் நினைத்து ஸ்ரீதருக்கு அவருடைய கோபம் இன்னும் தான் அதிகமாக ஆனது. ஆனால் தன்னுடைய அப்பாவே மண்டியிட்டு இருக்கும் பொழுது தான் அவரிடம் கோபப்படுவது சரியாக இருக்காது என்று நினைத்து அதை அவர் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. மார்ஷல் சில நேரங்களுக்கு முன்பு ஏராளமான டாக்குமெண்ட்ஸை சசிதரனிடம் காட்டி வில்லியம்ஸ் ஃபேமிலி மொத்தமாக அழிந்து போக இந்த டாக்குமெண்ட்ஸ்களே போதுமானது என்றும் இன்னும் ஒரு லாரி நிறைய உங்கள் பிசினஸ் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ்கள் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார். அதையெல்லாம் நினைத்து சசிதரன் பின் விளைவுகளை சமாளிப்பதற்காகவே இந்த நிமிடத்தில் மண்டியிட்டு சக்திவேலிடம் மன்னிப்பு கேட்டிருந்தார். இவர் இந்த முடிவுக்கு வராமல் சக்திவேலை மேலும் மேலும் பகைத்துக் கொண்டே சென்றால் அந்த ஊரில் இருக்கும் பல பெரிய குடும்பங்கள் சக்திவேலுடன் சேர்ந்து கொண்டு தங்களை பிசினஸ் ரீதியாக ஒதுக்கி வைப்பார்கள் என்று சசிதரன் அறிந்திருந்தார். மேலும் இங்கிருக்கும் பல பெரிய குடும்பங்கள் அந்த நாட்டின் உயர்மட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் அளவிற்கு அதிகாரங்களை கொண்டிருந்தது. இதையெல்லாம் யோசித்துவிட்டுதான் சசிதரன் மன்னிப்பு கேட்டிருந்தார். சக்திவேலை பொறுத்தவரை வில்லியம்ஸ் ஃபேமிலியை ஒன்றுமில்லாமல் அழிப்பது என்பது அவருக்கு பெரிய விஷயம் இல்லை என்பதை அவர் இந்த நேரத்தில் புரிந்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் கோபமாக பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீதரும் சக்திவேலை காப்பாற்ற மார்ஷலே இங்கு வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் தேவையில்லாமல் சண்டை போட்டால் அது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தான் ஆபத்தில் போய் முடியும் என்று மனதளவில் நினைத்து கொண்டு பல்லை கடித்துக் கொண்டிருந்தார். ஸ்ரீதர் அங்கிருந்து எழுந்து லாரிக்கு அருகில் சென்று லாரியில் இருந்த மற்ற டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்து திறந்து பார்த்தார். ஆவணங்கள் அனைத்தும் பொய்யாக தயாரிக்கப்பட்டதாக இருந்தது. அவை அனைத்தும் போலியானதாக இருந்தது. ஏற்கனவே கோபமாக இருந்த ஸ்ரீதர் தன்னுடைய முஷ்டிகளை இறுக்கமாக மடக்கிக் கொண்டு, இதை நாம இப்படியே விட்டுற முடியாது. இந்த சக்திவேல் ஏதோ ஒரு சதி பண்றான்னு தெரிஞ்சது. நம்மளை ஏமாத்துறதுக்காக போலியான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதனாலதான் சாவை பத்தி கூட பயப்படாம நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலியோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தனியா வந்திருக்கான். அவன் இப்படி ஏதேதோ தந்திரம் பண்ணி நம்மளை ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான். ஆனா பெரிய பெரிய ஆட்கள் மட்டும் எப்படி இவனுக்காக சப்போர்ட் வந்தாங்கன்னு தான் எனக்கு இன்னும் தெரியல என்று சசிதரனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். இதை கேட்ட சசிதரனின் முகம் வாடியது. மேலும் தன்னுடைய கோபத்தால் அவரும் கைமுட்டிகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் வந்த ஸ்ரீதர், அப்பா, இன்னும் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த சக்திவேல் நம்மள நல்லா ஏமாத்திட்டான் என்று கோபமாக சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு சசிதரன் கையில் இருந்த ஒரு பேப்பரை காட்டி, இந்த சக்திவேலோட புத்திசாலித்தனத்தை நான் ஈஸியா எடை போட்டேன். அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவன் என்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி நம்மளை எல்லா சைட்லயும் பிளாக் பண்ணான். அது உண்மைதான். ஆனா இந்த லாரில இருந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் பொய்யா இருந்திருக்கும். நாம இதுக்கு முன்னாடி சக்திவேல படி வாங்கறதுக்காக சிவகுமாருக்கு அவர் மேல ஒரு பொய்யான படியை போட்டோம். ஆனா அந்த விஷயத்தை இவ்வளவு பெருசா மாத்தி இதுவரைக்கும் கொண்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் இப்போ பத்திரிகைக்காரங்க மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியற மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டிட்டான். இப்ப எல்லாரோட பார்வையும் வில்லியம்ஸ் ஃபேமிலி மேலதான் இருக்கு. நாம இப்ப பார்த்து பத்திரமா நம்மளோட அடியை எடுத்து வைக்கிறோம். நம்ம ஏதாவது அவசரப்பட்டு பண்ணோம்னா அது இன்னும் நமக்கு பிரச்சனையா தான் மாறும். இப்போதைக்கு எல்லா நியூஸ்லயும் நம்மளை பத்தி மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. நமக்கு எதிராக நடந்த ஜோசப்போட பிரஸ் மீட் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு எந்த தவறும் செய்யல அப்படின்னாலும் மக்களோட பார்வையில நாம தான் குற்றவாளி என்று உடைந்து போய் கூறிக்கொண்டிருந்தார். அந்த சக்திவேல் கிட்ட நாம மன்னிப்பு கேட்டு இருக்கவே கூடாது. நம்ம ஈஸியா தோத்துட்டோன்னு அவன் நினைச்சிருவான். நான் தான் அப்பவே சொன்னனே அவனை நம்ப வேண்டான்னு. அவன் ஏதோ சதி பண்றான்னு எனக்கு முன்னாடி இருந்தே தோணிட்டு தான் இருந்துச்சு என்று சொல்லிவிட்டு ஸ்ரீதர் தன்னுடைய கை மூட்டுகளை இன்னும் இறுக்கமாக மடித்தான். அவனுடைய எலும்புகள் வெடிக்கும் சத்தம் அவனுக்கு கேட்கும் அளவிற்கு இறுக்கமாக பிடித்தான். ஸ்ரீதரின் இந்த வார்த்தைகளையும் அவருடைய கோபத்தையும் பார்த்த சசிதரன், ஸ்ரீதர், இதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். நம்மளை எதிர்த்த சக்திவேல் இனி வாழவே கூடாது.
வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்த அந்த சக்திவேல் கண்டிப்பா இதுக்கு ஒரு விலையை கொடுத்துதான் ஆகணும். அந்த விலை அவனோட உயிரா கூட இருக்கலாம். வில்லியம்ஸ் ஃபேமிலி ஏற்கனவே பிசினஸ் ரீதியா சக்திவேல் கிட்ட தோத்துருச்சு. ஆனா நாம் யாரும் சக்திவேல் கிட்ட போகக்கூடாது. சக்திவேல் இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா இந்த பிரச்சனை இனிமே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த சக்திவேலை எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி கொடூரமா சாகடிக்கணும். இந்த சக்திவேல் எங்க இருக்கான்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்று ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருந்தார். சக்திவேலும் சரவணனும் மார்ஷலின் வீட்டில் ஒரு பெரிய விருந்துக்காக சென்றுவிட்டு பின் வீட்டிலிருந்து வெளியே வந்து வடகிழக்கு பகுதிக்கு சென்றார்கள். இதை தன்னுடைய ஆட்கள் மூலமாக ஸ்ரீதர் அவர்கள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டார். இதை கேட்ட ஸ்ரீதர், அந்த மார்ஷல் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? வில்லியம்ஸ் ஃபேமிலி டாப் பிசினஸ் ஃபேமிலியா இருந்தப்ப கூட அவர் ஒரு தடவை கூட நம்மள அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டதில்ல. நம்ம எல்லாம் அதிகமா மார்ஷலை பார்த்தது கூட இல்லை. ஆனா இந்த சக்திவேலியும் சரவணனையும் எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல அவர் ஏத்துக்கிட்டு விருந்து கொடுக்கிற அளவுக்கு போயிருக்காரு என்று கோபமாக கேட்டார். சசிதரன் அவருடைய வார்த்தைகளுக்கு எதுவும் பதில் சொல்லாமல், வடகிழக்கு பகுதிக்கு போயிருந்தா கண்டிப்பா அவரு தன்னோட சரவணனை கூட்டிட்டு தான் போயிருப்பார். அவரு தன்னோட மகனை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால்தான் அவர் சம்பந்தமான எல்லாத்தையும் சரவணனுக்கு கொடுக்க நினைக்கிறாரு. அங்க போனவங்க திரும்பி வரவே கூடாது. அங்கேயே அவங்கள கொல்லுங்க என்று சொல்லி சசிதரன் ஸ்ரீதரை பார்த்தார். பின் ஸ்ரீதரன் கையில் ஒரு லெட்டரை கொடுத்தார். அந்த லெட்டரை தன் கைகளில் வாங்கிய ஸ்ரீதர், அப்பா, இந்த லெட்டர் நீங்க சொன்னதெல்லாம் செய்யுமா என்று ஆச்சரியமாகவும் சந்தேகமாகவும் கேட்டார். சசிதரன் சிரித்துக் கொண்டே, இந்த லெட்டர் யாருக்காகன்னு உனக்கு தெரியுமா? யாருக்காக இருந்தாலும் அந்த ஆளை கண்டிப்பா சக்திவேலும் சரவணனும் சேர்ந்து சமாளிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு ஸ்ரீதரின் அருகில் சென்று அந்த நபரின் பெயரை சொல்லி, இவர்தான் என்று சொன்னார். அந்த நபரின் பெயரை கேட்ட ஸ்ரீதர் மிரண்டு போய் நடுங்குவதை தடுக்க முடியாமல், நீங்க சொல்றது உண்மையா? வடகிழக்குல இருக்க கில்லர் கிங் இன்னும் உயிரோட இருக்காரா? அவர் உங்களை விட மூத்தவர் என்று ஆச்சரியமாக கேட்டார். சசிதரன் சொன்னதை கேட்ட ஸ்ரீதர் மேலும் அவரிடம், ஹிக்ஸ்பர்குக்கு போனதுக்கு அப்புறம் அவர் இறந்திருப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் செய்தியோ வதந்தியோ வரல. இப்ப நினைச்சாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. நீங்க சின்ன வயசுல அவரை பத்தி எனக்கு எவ்வளவோ சொல்லியிருக்கீங்க. அவரு கொன்னவங்களோட சடலெல்லாம் கூட வடகிழக்குல இருக்க அந்த மலையில குவிஞ்சு கிடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்று ஆச்சரியமாக பேசிக் கொண்டிருந்தார். ஸ்ரீதர் சொன்ன வார்த்தைகளை கேட்டவுடன் சசிதரன் அவர் தோளில் கை வைத்து, நிச்சயமா அவர் உயிரோட தான் இருக்கார். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரை பார்த்தேன். அவர் இன்னும் ஆரோக்கியமாகவும் நல்ல திடமான மனசோடவும் தான் இருக்கார். உன்னோட பையனை விட அவர் இன்னும் இளமையா இருக்கார். அவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு இவர் தான் சரியான ஆள். நமக்கு இந்த நேரத்துல அவரால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் என்று சொன்னார். சசிதரன் சொன்னதை கேட்டு ஸ்ரீதர் ஆச்சரியமாக அவரை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. சக்திவேல் தன்னுடன் சரவணனை அழைத்துக் கொண்டு வடகிழக்கு பகுதி நோக்கி போவதாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கண்டிப்பாக ராகவேந்திரனை பார்க்கத்தான் செல்வார்கள். அந்த வடகிழக்கு பகுதி அவர்கள் இருவரும் இறக்கப் போகும் இடமாக இருக்கும் என்று சசிதரனும் ஸ்ரீதரும் நினைத்தார்கள். வடகிழக்கு பகுதியில் இருக்கும் கில்லர் கிங் என்பவருக்கு சசிதரனின் கடிதம் வந்து சேர்ந்தது. ஓ மை டார்லிங், நீங்க என்ன செய்றீங்க? பிஸியா? என்று கில்லர் கிங்குக்கு சொந்தமான இடத்தில் ஒரு சோஃபாவில் சாய்ந்து கொண்டு ஒரு இளம் பெண் அவரிடம் கேட்டாள். அந்த பெண் வசீகரமாகவும் அழகாகவும் அரைக்குறை ஆடையுடனும் கவர்ச்சியாகவும் இருந்தாள். அவளுக்கு அதிகபட்சம் 20 வயதே நிரம்பியிருக்கும். அவள் முதலில் இந்த இடத்திற்கு அலுவலக வேலைக்காக மட்டுமே வந்திருந்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய நிலையை உயர்த்திக் கொள்வதற்காக அவள் ஒரு சில வேலைகளை பார்க்க வேண்டியதாக இருந்தது. அவள் இருந்த இடம் முழுவதும் இருட்டாக இருந்தது. அவளுடைய கேள்விக்கு ஒரு ஆண், ஒண்ணுல நம்ம கண்டினியூ பண்ணலாம் என்று சொல்லிக்கொண்டே அவள் அருகில் வந்தான். அதை கேட்ட அந்த பெண், நீங்க கில்லர் கிங்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, அது உண்மையா என்று கொஞ்சலாக கேட்டாள். பார்க்க தானே போற என்று சொல்லிக்கொண்டே கில்லர் கிங் அவளுக்கு மிக அருகில் சென்று
அவளுடன் நெருக்கமாக இருக்க ஆரம்பித்தான். அவனுடைய பார்வையில் அந்த பெண் மீதான எந்தவித பரிதாபமும் இல்லை. அவனிடம் ராட்சசன் போன்ற பயங்கரம் மட்டுமே இருந்தது. அரை மணி நேரம் கழித்து சோஃபாவில் அந்த பெண்ணின் சடலம் மட்டுமே இருந்தது. அங்கிருந்து எழுந்த கில்லர் கிங் தன்னுடைய ஆட்களை அழைத்து, இது சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணுங்க. என்கிட்டயா கேக்குற? நீதான் கில்லர் கிங்கான்னு என்னை பத்தி தெரிய வேணா என்று சொல்லிவிட்டு அவனுடைய ஆடைகளை போட்டுக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து சென்று தனக்கு வந்த லெட்டரை எடுத்து பிரித்து பார்த்தான். வில்லியம்ஸ் ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. சீக்கிரமா போய் வில்லியம்ஸ் ஃபேமிலி ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளை தேடி வந்தவங்க என்னைக்கு ஏமாறக்கூடாது என்று சொன்னார். சரவணனும் சக்திவேலும் மார்ஷலின் இல்லத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தனர். வேலன் ஃபேமிலியின் உண்மையான முகவரியை யாருக்கும் தெரியாதபடிக்கு மாற்றுமாறு சக்திவேல் மார்ஷலிடம் ஒரு உதவி கேட்டிருந்தார். அவர் சிட்டாடெல்லிலிருந்து திரும்பி செல்லும் வரை இந்த முகவரியைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தார். சக்திவேல் நினைத்திருந்தால் சிட்டாடெல்லில் தன்னுடைய பிசினஸ் தரத்தை உயர்த்தலாம். ஆனால் அவர் அப்படி செய்வதற்கு தயாராக இல்லை. அவர் விரும்பினால் மீண்டும் சில பிசினஸ்மேன்களின் இடங்களை வாங்கி இவர் தன்னுடைய சொந்த பிசினஸை தொடங்கலாம். ஆனால் அவர் அதற்கும் தயாராக இல்லை. மேலும் அவருக்கு கிடைத்த பல வாய்ப்பையும் அவர் மறுத்துவிட்டார். சக்திவேலும் சரவணனும் மார்ஷலின் வீட்டிலிருந்து புறப்படும்போது அவர்கள் இருவரும் அவர்களுக்கு இடையில் அதிகமாக பேசிக்கொள்ளவில்லை. சக்திவேல் சரவணனை பார்த்து, வடகிழக்கு பகுதிக்கு போவோம் என்று மட்டும் கூறினார். சரவணனும் சக்திவேலும் ஒருவருக்கொருவர் நன்கு அறிந்திருந்தனர். அவர்கள் இருவரும் புத்திசாலிகளாகவும் இருந்தனர். அதனால் அவர்கள் இருவரும் எண்ணங்களின் அடிப்படையில் இருவரின் மனங்களையும் கணிக்க முடியும் என்று நினைத்திருந்தார்கள். இன்று நடந்த இவ்வளவு பெரிய பிரச்சனையில் சக்திவேல் வில்லியம்ஸ் ஃபேமிலி மக்களை கொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களை ஒருவேளை கொன்றுவிட்டால் தன்னுடைய ஆட்களும் சிறைக்கு செல்ல வேண்டியதாயிருக்கும். மேலும் மக்களின் அனுதாபமும் அக்கறையும் வில்லியம்ஸ் ஃபேமிலியை நோக்கியே இருக்கும். இதையெல்லாம் நினைத்து சக்திவேலின் ஆட்கள் கோபமாக இருந்த போதும் வில்லியம்ஸ் ஃபேமிலியை கொல்வதற்கு சக்திவேல் அனுமதிக்கவில்லை. அதற்கு மாறாக வில்லியம்ஸ் ஃபேமிலி உறுப்பினர்கள் அனைவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தார். அவர் நினைத்தது போலவே வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த அனைவரும் மண்டியிட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டிருந்தார்கள். இதனால் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் மீது மக்களுக்கு இருந்த நல்லெண்ணமும் நல்ல பெயரும் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. பின்னர் வில்லியம்ஸ் ஃபேமிலி நிச்சயமாக இதனால் கோபமடைந்து வேறு எந்த தவறான செயலையும் மற்றவர்கள் மீது திணிக்க மாட்டார்கள். அனைவரும் தங்களை குறை சொல்லும் பழியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்கள் தன்னைத்தானே மாய்த்து கொண்டால் கூட ஒரு கல்லறை முழுவதும் வில்லியம்ஸ் ஃபேமிலி உறுப்பினர்களின் உடல்கள் மட்டுமே நிரம்பியிருக்கும் என்று அவர் நினைத்தார். சக்திவேல் சரவணனை பார்த்து, நான் ராகவேந்திரன் கிட்ட வடகிழக்குல இருக்கிற ஒரு பீச் பக்கத்துல விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொன்னேன். அவர் நேர விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி இருப்பாரு. அவர் உன்னை பார்க்கணும்னு விரும்புறாரு. நீ இதை ஈஸியா ஒரு ட்ரிப் மாதிரி எடுத்துக்கோ. வில்லியம்ஸ் ஃபேமிலியோட பலம் என்னன்னு நீ தெளிவா பார்த்துருப்ப. அவங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் நாம் ரெண்டு பேரும் ராகவேந்திரனை பார்க்க தான் போயிட்டு இருப்போன்னு. இதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இதுல இருந்து மீள்றதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நாம தயாரா இருக்கணும் என்று நம்பிக்கையாக சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு சரவணன் சரி என்று ஒரு வார்த்தையில் முடித்திருந்தான். சக்திவேல் சொன்னதை சரவணன் அலட்சியமாக எடுத்துக்கொண்டான். சக்திவேலுக்கு வெளிநாட்டில் இருப்பது பொருளாதார பலம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி அவருக்கு எல்லா விதத்திலும் உதவுவதற்கு எல்லா நாடுகளிலும் எல்லா பிசினஸ் மேன்களும் தயாராக இருந்தார்கள். இதற்கிடையில் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே காரில் ஏறி அமர்ந்தார்கள். அவர்களுடன் ஜஸ்டினும் விக்ரமும் சேர்ந்து அவர்கள் 4 பேரும் வடகிழக்கு பகுதியை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். சரவணனின் கார் வடகிழக்கு பகுதி நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதே சரவணனின் காரை தூரத்திலிருந்து ஒரு கார் பின்தொடர்ந்து கொண்டே வந்தது. அதை சரவணன் கண்டுகொள்ளவில்லை. சரவணனின் காரை பின்தொடர்ந்த அந்த நபர் சரவணனை பார்த்து, வில்லியம் ஃபேமிலிக்கு பிரச்சனை பண்ண அந்த ஆள் இவர்தானா? நான் இந்த ஆளை தான் கொல்லணுமா என்று சொல்லி இளக்காரமாக கில்லர் கிங் பேசிக் கொண்டிருந்தார். வில்லியம் ஃபேமிலி இதுவரைக்கும் என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அந்த காரில் போகிற ஆள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை இன்னைக்கு தீர்த்து கட்டிடணும்.
வில்லியம்ஸ் ஃபேமிலி எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே கில்லர் கிங் கார் சரவணன் காரை நெருங்கியது. அப்பொழுது சரவணனின் காரில் வசதியாக உட்கார்ந்திருந்த நபரை பார்த்ததும் கில்லர் கிங்கின் கார் திடீரென ஸ்லோவானது. அந்த நபரை பார்த்ததும் கில்லர் கிங் ஒரு நொடி அதிர்ந்து, இவர் இன்னும் உயிரோடவா இருக்கார்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே என்று ஆச்சரியமாக சொன்னார். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வீட்டில் ஸ்ரீதர் சக்திவேலுக்கும் சரவணனுக்கும் எதிராக அனைத்தையும் ஏற்பாடு செய்த பிறகு உடனடியாக சசிதரனிடம் சென்று, அப்பா, நான் ஏற்கனவே வடகிழக்குல இருக்க கில்லர் கிங் ஜெகதீஷ்க்கு அந்த லெட்டர் அனுப்பிட்டேன். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அவருக்கு இதை நேரடியா போய் சொல்லியிருப்பேன். அவரோட ஹெல்ப் தான் இப்ப வில்லியம்ஸ் ஃபேமிலி நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்று ஸ்ரீதரன் பேசியவுடன் சசிதரன் அதை கேட்டு சிரித்துக்கொண்டே தலையசைத்தார். ஸ்ரீதர் சொன்னதை கேட்ட சசிதரன், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சா அந்த சக்திவேலோட மனநிலை எப்படி இருக்கும்னு நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சக்திவேல் கஷ்டப்படுறத பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். அவர் வில்லியம்ஸ் ஃபேமிலியை பழிவாங்க விரும்புறாரு. ஆனா அதெல்லாம் அவரோட ஒரே ஒரு பிளான் மட்டும்தான். அவர் வேற ஏதோ ஒரு பிளான் பண்றாரு. அது நமக்கு இன்னும் தெளிவா தெரியல. அவருக்கு இந்த முழு சிட்டாடலும் கட்டுப்படலாம். ஆனா இந்த சிட்டாடல் நமக்கு சொந்தமான ஊர். வில்லியம்ஸ் ஃபேமிலி இதை அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துறாது. இந்த சக்திவேல் நமக்கு பண்ண இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவன் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் என்று ஆக்ரோஷமாக பேசினார். அவர் சொன்னதை கேட்ட ஸ்ரீதர், ஆமாப்பா என்று சொல்லி சில நொடிகள் யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் யோசிப்பதை பார்த்த சசிதரன், என்ன ஸ்ரீதர், ஆமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்டார். எனக்கு ஒரு விஷயம் என்னோட மூளைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சரவணனுக்கு பக்கத்துல ஜஸ்டின் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கான். அவன் ரொம்ப பலசாலி தான். அது மட்டும் இல்லாம சக்திவேலுக்கு பக்கத்துலயும் இன்னொருத்தர் இருக்கான். அவனோட பேர் எனக்கு சரியா தெரியல. ஆனா ஜஸ்டினை விட அவன் எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் இல்ல, அது மட்டும் எனக்கு தெரியும் என்று அவர் பதிலளித்தார். அவர் சொன்னதை கேட்டு சசிதரன், ஸ்ரீதர், நீ சொல்ற அந்த ஜஸ்டினை எனக்கும் தெரியும். அவர் ஹோக்சியாவில் முதல் கூலிப்பட குழு தலைவராக இருந்தார். நீ சொல்ற மாதிரி ரொம்பவே திறமையான ஆளு தான், ரொம்ப பலசாலியும் கூட என்று சொல்லிவிட்டு சசிதரன் தன்னுடைய கைகளில் ஒரு டாக்குமெண்டை எடுத்தார். இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாண்டட் லிஸ்ட்ல இருக்க அரெஸ்ட் வாரண்ட். நீ இதை பாரு என்று சொல்லி ஸ்ரீதரனின் கைகளில் கொடுத்தார். அதை கையில் வாங்கிய ஸ்ரீதர் அந்த டாக்குமெண்டை புரட்டி பார்த்தார். அதில் ஜெகதீஷின் பெயரை அவர் பார்த்தார். பின் தன்னுடைய அப்பாவிடம், அப்பா, தெற்கேல ஒரு காலத்துல ஜஸ்டினோட கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. ஜஸ்டினுக்கும் ஜெகதீஷுக்கும் எப்பவுமே ஒத்து போகாது. ஜஸ்டினோட பிளேஸ் ஃபியூரி அமைப்பு கூட ஜெகதீஷை இதுவரைக்கும் பிடிக்க முடிஞ்சதே இல்லை என்று சொன்னார். ஆமா ஸ்ரீதர், நீ சொல்றது சரிதான். அந்த ஜஸ்டின் ஜெகதீஷை பிடிக்க முடியாம போனதுனாலதான் அவரோட டீம்ல இருந்த 100 பேரை கொண்டுட்டார். அப்பத்துல இருந்தே ஜெகதீஷோட கூலிப்பட கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல ஜெகதீஷ் நமக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காரு. அதுக்கு காரணம் நாம அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதுக்காகத்தான் அவர் நமக்கு இந்த ஹெல்ப்பை பண்ண தயாரா இருக்காரு. நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் படிச்ச பட்டதாரிகள் தான், பெரிய பெரிய பிசினஸ்மேன் தான். ஆனா அந்த ஜெகதீஷ் நம்ம எல்லாரையும் விட ரொம்பவே வித்தியாசமான ஆளு. நீங்க கண்டிப்பா அவரை நம்பலாம். ஜெகதீஷ் உண்மையா நம்பக்கூடிய ஒரு ஆள் தான். ஜெகதீஷை கம்பேர் பண்ணும்போது ஜஸ்டின் இன்னும் அந்த சக்திவேலோட இன்னொரு ஆளும் அவ்வளவு பலசாலியா கண்டிப்பா இருக்க முடியாது. அவங்க போற அந்த வடகிழக்கு பகுதி தான் சக்திவேலுக்கும் சரவணனுக்கும் புதக்குழியா இருக்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது என்று தீவிரமான முகத்துடன் சசிதரன் கூறினார். சசிதரன் சொன்னதை கேட்டு ஸ்ரீதர் சந்தோஷமாக, அப்போ கண்டிப்பா இதுதான் நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலி மேல பட்ட கரைய துடைக்க போற நேரமா இருக்கும். சரவணன், சக்திவேல் 2 பேருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட சாவு உங்களை தேடிதான் வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு பண்ண எல்லாத்துக்கும் நீங்க கண்டிப்பா அனுபவிக்க போறீங்க என்று சொல்லி சிரித்தார். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சசிதரன் அங்கிருந்து வெளியே செல்ல முற்பட்டார். அதை பார்த்த ஸ்ரீதர், அப்பா, நீங்க எங்க போறீங்க? எங்களோட வடகிழக்கு பகுதிக்கு வரலையா? நீங்க அங்க அவங்க 2 பேரும் செத்து போறத கண்குளிர பார்க்க வேண்டாமா என்று ஆர்வமாக கேட்டார். அதற்கு சசிதரன் இல்லை என்று தலையை அசைத்துவிட்டு, இப்போ நான் சமாளிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்கு. வில்லியம்ஸ் ஃபேமிலியோட பிசினஸ் அந்த சக்திவேல் எல்லா பக்கத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்கான்.
இதுக்கு முன்னாடி வர நம்ம கூட நல்ல உறவுல இருந்த யாரும் நமக்கு இப்போ ஹெல்ப் பண்ண ரெடியா இல்லை. அவங்க எல்லாரும் சக்திவேலுக்காக தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த நம்ம எல்லாரும் நிர்கதியா நிக்கிறோம். வில்லியம்ஸ் ஃபேமிலி அதுல இருந்து மீண்டு வரணும்னா நான் இப்ப கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. அந்த வேலையை நான் நேர்ல போய் பார்க்கணும் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட ஸ்ரீதர், அப்பா, அப்ப நீங்க சிராக்ஸ் சொசைட்டிக்கு போறீங்களா? இல்ல, இப்போதைக்கு சிராக்ஸ் சொசைட்டியால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நான் இப்போ வேஸ்ட்லேண்டுக்கு முக்கியமான வேலையா போறேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் ஸ்ரீதர் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தார். அவருடைய கண்கள் இப்பொழுது அதிர்ச்சியாக சசிதரனை பார்த்து கொண்டிருந்தது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா என்று கேள்வியாக கேட்டார். அவருடைய பார்வையை புரிந்து கொண்ட சசிதரன், ஆமா, நம்மளை காப்பாத்துறதுக்கு வேஸ்ட்லேண்ட்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். வில்லியம்ஸ் ஃபேமிலியோட பிசினஸை திருப்பி ரீஸ்டார்ட் பண்றதுக்கும் அவங்களால மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று சொன்னார். சசிதரன் சொன்னதை கேட்ட ஸ்ரீதர் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு, நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். ஆனா வேஸ்ட்லேண்ட்ல இருக்கிறவங்க நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்களா என்று கேட்டார். பதிலுக்கு சசிதரன், கண்டிப்பா நம்மளோட பிசினஸ் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்களால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க ட்ரை பண்ணணும் என்று சொன்னார். சசிதரன் சொன்னதை கேட்ட ஸ்ரீதர், ஆமாப்பா, அப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் நீங்க அங்க இருக்கிற மக்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? அப்படி கொடுத்தா அவங்களுக்கும் நம்ம மேல ஒரு மரியாதையும் நல்ல எண்ணமும் வரும் தானே. அதை வச்சு அவங்களோட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணலாம் என்று யோகமாக சொன்னார். இது நல்ல ஐடியா தான் ஸ்ரீதர். கண்டிப்பா இதை நான் பண்றேன். இப்போ நான் சீக்கிரமா வேஸ்ட்லேண்டுக்கு கிளம்பணும் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினார். பின் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் உறுப்பினர்கள் அனைவரும் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். சசிதரன் வேஸ்ட்லேண்டிற்கும் ஸ்ரீதர் வடகிழக்கு எல்லையை நோக்கியும் புறப்பட்டார்கள். ஆனால் ஸ்ரீதர் வடகிழக்கு எல்லையை நோக்கி புறப்படுவதற்கு முன்பாக அவர் திடீரென்று வீனஸ் வில்லாவில் உள்ள வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வீட்டிற்கு சென்று ஒரு பார்வையிட நினைத்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து ஸ்ரீதர் புறப்பட்டு வீனஸ் வில்லாவில் இருக்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வீட்டிற்கு ஹரிஹரனை சந்திக்க வந்தார். இன்று எப்படியாவது ஹரிஹரனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று ஸ்ரீதர் நினைத்துக் கொண்டிருந்தார். அவர் வீட்டிற்குள் நுழைந்த பொழுது அவருடைய புருவங்கள் 2 இறுக்கமாக சுருங்கியது. வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஹெட் குவார்ட்டர்ஸில் என்ன நடந்தது என்பது வீனஸ் வில்லாவில் உள்ள அசிஸ்டன்ட்டுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. சார், அவர் இங்கிருந்து வெளியே போயிட்டாரு, இன்னும் திரும்பி வரல. அவர் வந்தது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்று சொன்னார். அந்த அசிஸ்டன்ட் சொன்னதை கேட்ட ஸ்ரீதர், இன்னில இருந்து வில்லியம்ஸ் ஃபேமிலியோட வீனஸ்வெல் குடும்பத்துக்கு தலைவர்னு யாரும் கிடையாது. இங்க இருக்க யாராவது அவர் கூட கான்டாக்ட்ல இருந்தீங்கன்னு தெரிஞ்சா உங்க எல்லாரையும் உடனே கொன்னுடுவேன். உயிர் மேல பயம் இருந்தா நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா என்ற ஸ்ரீதரின் வார்த்தைகளை கேட்டதும் வீனஸ் வில்லாவில் இருந்தவர்கள் அனைவரும் திகைத்து போயிருந்தார்கள். ஸ்ரீதரின் வார்த்தைகளுக்கு அவர்கள் அனைவரும் கீழ்ப்படிய விரும்பவில்லை என்றாலும் அவர்களுக்கு தற்போதைய நிலைமைப்படி தலைவர் என்று யாரும் இல்லை. அதனால் அவர்கள் ஸ்ரீதரின் வார்த்தைகளை கேட்டுதான் ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அதன் பிறகு ஸ்ரீதர் அங்கிருந்து வெளியேறி தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நேராக வடகிழக்கு பகுதியை நோக்கி சென்றார். கார் சென்று கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய போனை எடுத்து கில்லர் கிங் ஜெகதீஷின் போன் நம்பரை டயல் செய்தார். போனை எடுத்த ஜெகதீஷ், ஹலோ என்று சொன்னார். ஜெகதீஷின் குரலை கேட்ட ஸ்ரீதர் ஒரு வித பதட்டத்துடனும் மறுபக்கம் சந்தோஷமாகவும், மிஸ்டர் ஜெகதீஷ், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட ஜெகதீஷ், இங்க எல்லாம் ரெடி, பட் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, பேசுங்க என்று சொன்னார். அதை சொல்லும்போது ஜெகதீஷ் தனக்கு முன்னால் இருந்த ஒரு பெண்ணுடன் நெருக்கமாக இருந்தார். காரில் கூட ஜெகதீஷ் பெண்களோடு தான் பயணித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு கொலை செய்வதின் மீது எவ்வளவு ஈடுபாடு இருந்ததோ அதே அளவு ஈடுபாடு பெண்களின் மீதும் இருந்தது. அவர் சொன்னதை கேட்ட ஸ்ரீதர், எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண சம்மதிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ஜெகதீஷ். இந்த நேரத்தில் நீங்க சமாளிக்க போற ஆளு சாதாரண ஆள் இல்ல. அவன் பேரு சக்திவேல். இதை பத்தி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க சமாளிக்க வேண்டியது சக்திவேல், சரவணன் மட்டும் இல்ல, அவங்க கூட அவங்கள தவிர இன்னும் 2 பேர் இருக்காங்க.
அவங்களும் கொஞ்சம் பலசாலியான ஆட்கள் தான். ஒருத்தர் ஜஸ்டின், அப்புறம் இன்னொருத்தர் பேரு எனக்கு தெரியல. ஆனா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆள் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஸ்ரீதருக்கு போனில் திடீரென்று ஒரு பரிதாபமான அலறல் சத்தம் வந்தது. அது ஒரு பெண்ணினுடைய குரல் என்று ஸ்ரீதருக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. இதை கேட்ட ஸ்ரீதர் நொடிகளில் அதிர்ச்சி அடைந்தார். அந்த சத்தம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே போனது. ஜெகதீஷுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்தது என்று ஸ்ரீதரின் தந்தை சசிதரன் சொல்வதற்கு முன்பாகவே ஸ்ரீதர் இதை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். ஜெகதீஷ் தன்னுடைய 30வது வயதின் ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு சொந்த குழந்தைகளும் குடும்பமும் இருந்தது. அவர் தினமும் தன்னுடைய தினசரி வேலைகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் சில காரணங்களால் ஜெகதீஷ் ஒரு நாள் இரவில் திடீரென்று வித்தியாசமான நபராக மாறினார். ஜெகதீஷை பற்றி இவ்வளவுதான் ஸ்ரீதருக்கு தெரிந்திருந்தது. இதையெல்லாம் பற்றி ஸ்ரீதர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று ஜெகதீஷ் மிஸ்டர் ஸ்ரீதர் என்று அழைத்தார். ஜெகதீஷ் கூப்பிட்டதும் சொல்லுங்க மிஸ்டர் ஜெகதீஷ் என்று ஸ்ரீதர் பணிவாக சொன்னார். பதிலுக்கு ஜெகதீஷ், நீங்க என்கிட்ட சொல்ல வந்த விஷயத்துல ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா இல்ல மறைச்சிட்டீங்களா என்று கேட்டார். இதை கேட்ட ஸ்ரீதர் நடுங்கிக் கொண்டே, என்ன என்ன சொல்றீங்க? நான் என்ன மறைச்சேன்? நான் எதையும் மறைக்கல, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனே என்று சொன்னார். இதை கேட்ட ஜெகதீஷ் கேலியாக சிரித்துக் கொண்டே, சும்மா நான் விளையாடினேன். நீங்க சக்திவேல்னு சொல்றீங்களே, அவரு ராகவேந்திரன் அப்படின்ற ஒருத்தர் தான் பார்க்க போறாரா? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று சிரித்துக் கொண்டே கேட்டார். அவர் சொன்னதை கேட்ட ஸ்ரீதர் உடனடியாக தலையசைத்து, ஆமா மிஸ்டர் ஜெகதீஷ், அவரை தெரியுமா என்று கேட்டார். மறுபுறம் ஜெகதீஷ், அவரை எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனா இனிமே அவர் என்ன பத்தி தெரிஞ்சுப்பார். அவரு அந்த ராகவேந்திரன் என்னவோ வடகிழக்கு ராஜான்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. எனக்கும் இந்த கில்லர் கிங் என்ற பேரு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. அதனால இனிமே வடகிழக்கு ராஜா ஜெகதீஷ்னு மாத்திக்கலாம் இருக்கு. வடகிழக்கு ராஜா ஜெகதீஷ் சொல்லும்போது வடகிழக்கு ராஜா ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று மறுபடியும் கேலியாக கேட்டார். ஜெகதீஷ் சொன்னதை கேட்ட ஸ்ரீதர் முற்றிலும் அதிர்ச்சியில் உறைந்து உட்கார்ந்திருந்தார். ஸ்ரீதர் அவரிடம், மிஸ்டர் ஜெகதீஷ், நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டார். ஆனால் ஜெகதீஷிடமிருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை. மாறாக மறுபடியும் பெண்ணின் அலறல் சத்தம்தான் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் முன்பை விட இந்த சத்தம் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. ஜெகதீஷ் தன்னுடைய காரில் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெண்ணின் கழுத்தில் தன் கையை வைத்து இறுக்கமாக அவளுடைய கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்தார். அந்த பெண் ஒரு சாதாரண பெண்தான். ஆனால் அவள் பட்டு ஆடையை அணிந்திருந்தாள். அந்த பட்டு ஆடை அவளுக்கு அவ்வளவு பொருத்தமானதாக இல்லை. இதை பார்த்த ஜெகதீஷ் அந்த பெண்ணிடம், நீ போட்டிருக்க ட்ரெஸ் நல்லாதான் இருக்கு, ஆனா அது இந்த இடத்துக்கு போட்டுட்டு வர ட்ரெஸ் இல்ல. இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்குற அளவு கவர்ச்சியா இல்ல. என்னை பார்க்க வரும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு கூடவா உனக்கு தெரியாது? இடியட், என்னோட நல்ல மூடு உன்னால ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால இப்ப நான் உன்னை கண்டிப்பா பனிஷ் பண்ணிதான் ஆகணும் என்று சொல்லி அந்த பெண்ணை கேவலமாக பார்த்து கொண்டு அவளுடைய கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்தார். இதை கேட்ட அந்த பெண்ணின் உடல் பலமாக நடுங்க ஆரம்பித்தது. ஜெகதீஷ் அந்த பெண்ணின் கழுத்தை நெரித்தவுடன் வலி தாங்க முடியாமல் அந்த பெண் சத்தமாக கத்தினாள். ஆனால் அவளுடைய கழுத்தில் ஜெகதீஷின் கை இருந்ததால் அவளால் சத்தமாக கத்த முடியவில்லை. ப்ளீஸ், என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, என்னை கொண்டுடாதீங்க, என்னை இப்படி விட்டுருங்க, நான் போயிடுறேன், நான் தெரியாம இது பண்ணிட்டேன் என்று சொல்லி அவள் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். இதை கேட்ட ஸ்ரீதர், நான் உன்னை இப்படியே அனுப்பிடுவேன்னு நினைச்சியா? சொல்லு, உன்னை இங்க அனுப்புனது யாரு என்று கேட்டான். இவ்வளவு நேரம் ஜெகதீஷிடம் கெஞ்சிக் கொண்டிருந்த பெண் ஜெகதீஷின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டதும் தன்னுடைய முகபாவங்களை மாற்றிக்கொண்டு, ஆமா, என்னோட பாஸ் தான் என்னை அனுப்பினாரு. அவரு பெயர் ராகவேந்திரன். இப்ப எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க பாஸ் உன்னை சும்மா விட மாட்டாரு. இதுக்கு கண்டிப்பா அவருக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் என்று அந்த பெண் கோபமாக சொன்னாள். இதை கேட்ட ஜெகதீஷ், நான் உன்னோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட உன்னை கொன்னுடுவேன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம எனக்கே நீ சவால் படுறியா? என்னையே மிரட்டுறியா?
இந்த இடத்துல உனக்கு சமாதி கட்டுறேன். என்னது, வடகிழக்கு ராஜாவா அந்த ராகவேந்திரன்? நான் போன இடத்துலலாம் நான் மட்டும்தான் ராஜா. மற்றவங்க ராஜாவா இருக்கிறது எனக்கு பிடிக்காது என்று சொன்னான். பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்டில் ஜெகதீஷ் ஒரு அரக்கன் போல நின்று அங்கிருந்தவர்களிடம் ராகவேந்திரனை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் ஜெகதீஷை பார்த்தார்கள். பின்பு, எங்க பாஸ் ராகவேந்திரன் வந்தா உனக்கு இருக்கு என்று சொன்னார்கள். உடனே ஜெகதீஷ் எரிமலையாய் அவர்கள் முன்பு வெடித்தார். என்ன பாசா? இங்க நான் இருக்கும்போது வேற எவனும் பாசா இருக்க முடியாது என்று சொன்னார். அதை போனில் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீதரின் முகத்தில் அப்பொழுதுதான் சிரிப்பு தோன்றியது. அப்படின்னா உண்மையிலேயே ஜெகதீஷ் அங்க போயிட்டானா? நான் கூட ஜெகதீஷ் இன்னும் ராகவேந்திரனை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பான்னு தானே நினைச்சேன். அதுக்குள்ள அவன் நேர்லயே தேடி போயிருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்குறேன். பரவாயில்ல, நான் கூட அப்பா தப்பான ஒருத்தன் கையில இந்த பொறுப்பை ஒப்படைச்சாருன்னு நினைச்சேன். அவரு சரியான ஒருத்தன் கையில தான் இதை ஒப்படைச்சிருக்காரு என்று தனக்குள் எண்ணி சிரித்துக் கொண்டு சொன்னார். பின்பு, ஹலோ ஜெகதீஷ், நீ இவ்வளவு சீக்கிரமா இறங்கி வேலை பார்ப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று சொன்னார். அதை எதையும் காதில் வாங்காத ஜெகதீஷ் போனை கட் செய்தார். போன் கட் ஆனாலும் ஸ்ரீதரின் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் இருந்தது. அதை பவானி கவனித்தார். பின்பு, என்னாச்சு, ஜெகதீஷ் இப்ப எங்க இருக்கான் என்று கேட்டார். பவானி, நான் சொல்லல அந்த ஜெகதீஷ் வில்லனுக்கெல்லாம் வில்லன்னு? அவங்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவன் எப்பவோ களத்துல இறங்கி அந்த ராகவேந்திரனை தேட ஆரம்பிச்சிட்டான். இனி இவங்கிட்ட இருந்து அந்த ராகவேந்திரன் தப்பிக்கவே முடியாது. ஜெகதீஷ்னா சும்மாவா? இல்லனா பிளேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷன்ல இருந்து அவனால தப்பிக்க முடியுமா என்ன? என்று சொல்லி சிரித்தார். என்ன, பிளேஸ்வரி ஆர்கனைசேஷனா? அப்படின்னா என்ன என்று பவானி கேட்டார். பவானியை பொறுத்த மட்டும் அவருடைய மொத்த பொறுப்பும் அந்த வீட்டில் உள்ள பினான்சியல் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வது மட்டும்தான். அதனால் வெளியில் உள்ள மற்ற விஷயங்களை பற்றி அவருக்கு அவ்வளவாக தெரியாது. அதனால் திடீரென்று ஸ்ரீதர் பிளேஸ்வரி ஆர்கனைசேஷன் பற்றி சொன்னதும் பவானி ஆர்வமாக கேட்டார். உடனே ஸ்ரீதர் சிரித்துக்கொண்டு, உனக்கு இதை பத்தி தெரியாதுல்ல, இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் இதுவரைக்கும் அபிஷியலா இயங்குதா இல்ல வேற யாரும் பிரைவேட்ல உள்ளவங்க இயக்குறாங்களான்னு தெரியாது. ஆனா இந்த ஆர்கனைசேஷன்ல வெளியில இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க, பிசினஸ் மேன் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்க இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டாங்கன்னா அவங்கள இந்த பிளேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷன் தான் காப்பாத்தும் என்று சொன்னார். ஸ்ரீதர் அப்படி சொன்னதும் பவானி ஒரு நிமிடம் யோசித்தார். பின்பு, நான் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பிளேஸ்பரி ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒருத்தங்க கிட்ட பிளேஸ்பரி பிளேட் இருக்குமா? இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப வலிமையானதா. இவங்கனாலேயே ஜெகதீஷை பிடிக்க முடியலனா நிச்சயம் ஜெகதீஷ் ரொம்ப எஃபிஷியன்டான ஆளாதான் இருக்கணும் என்று சொல்லி பவானி சிரித்தார். ஆமா, கண்டிப்பா அவன் எஃபிஷியன்டான ஆள் தான். நாம நினைச்சதை விட ஜெகதீஷ் அவனோட வேலையில ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். சரி, நாம இப்ப அவனை பத்தி பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. முதல்ல நாம எல்லாரும் அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் என்று சொன்னார். பின்பு ஸ்ரீதர், பவானி என்று வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் தங்களது காரில் லிண்டான் டவுனில் இருக்கும் பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்டிற்கு சென்றார்கள். பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்ட் லிண்டான் டவுனில் இருக்கும் கடற்கரையை ஒட்டி இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட் 6 மாதங்களுக்கு முன்பு ராகவேந்திரன் ஃபேமிலியால் கட்டப்பட்டிருந்தது. ராகவேந்திரன் 6 மாதங்களுக்கு முன்பே சக்திவேல் ஹோக்ஸியா திரும்பி வருகிறார் என்பதை கேள்விப்பட்டிருந்தார். அதனால் அவருக்காக அந்த ரெஸ்டாரண்டை கட்ட முயற்சித்தார். கிட்டத்தட்ட இருவரும் 20 வருடங்களுக்கு பிறகு ஒன்றாக தங்களது நேரத்தை செலவிடப் போகிறார்கள் என்று எண்ணி மகிழ்ந்த ராகவேந்திரன் தாங்கள் இருவரும் சேர்ந்து ட்ரிங்க் செய்வதற்காக பிரத்யேகமாகவே அந்த ரெஸ்டாரண்டை கட்டினார். இந்த முறை சக்திவேல் எதற்காக வருகிறார் என்பது ராகவேந்திரனுக்கு நன்றாக தெரியும். 20 வருடமாக அவர் நினைத்திருந்ததை நிச்சயம் இந்த முறை செயல்படுத்த போகிறார் என்பதை அறிந்திருந்த ராகவேந்தர் மிகவும் ஆர்வமாக சக்திவேலின் வரவிற்காக காத்து கொண்டிருந்தார். அவர்கள் நட்பின் உதாரணமாகத்தான் அந்த ரெஸ்டாரண்ட் கட்டப்பட்டிருந்தது. அந்த ரெஸ்டாரண்டிற்கு ராகவேந்திரன் பிரஸ்டீஜ் என்ற பெயர் வைத்ததற்கு காரணமே இருவருக்கும் இடையிலான அந்த நட்பின் கௌரவத்தை உணர்த்தும் விதமாகத்தான். பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்டின் கீழ்த்தளத்தில் மிருகமாய் ஜெகதீஷ் நின்று கொண்டிருக்க
அவருக்கு முன்பு ஒருவன் கண்களில் பயத்துடன், உடலெல்லாம் பயத்தில் விடவிடக்க நின்று கொண்டிருந்தான். அவனை ஜெகதீஷ் கண்களில் கொலை வெறியுடன் பார்த்தார். ஒழுங்கா மரியாதையா ராகவேந்திரன் எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா என்று கேட்டார். அவருக்கு முன்பு நின்று கொண்டிருந்தவன் வாய் குளறியபடியே சொன்னான். சார், நிஜமாவே எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கறதுக்காக போயிருக்காருன்னு சொன்னாங்க என்று சொன்னான். ராகவேந்திரனுக்கு நன்றாக தெரியும் சக்திவேல் ஆல்கஹால் விஷயத்தில் மிகவும் பெக்யூலியர் என்று. அவர் சாதாரணமாக எல்லா ஆல்கஹாலையும் அருந்த மாட்டார். அவருக்கென்று பிரத்யேகமாக சில டேஸ்ட் இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல நல்ல பிராண்டுகளை வாங்குவதற்காக ராகவேந்திரன் பல மாதங்களுக்கு முன்பே மார்க்கெட்டில் எந்தெந்த பிராண்ட் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று ஒரு ரிசர்ச்சை பண்ணி வைத்திருந்தார். ராகவேந்திரனை பற்றி எதிரில் நின்றவன் அப்படி சொன்னதும் கோபமான ஜெகதீஷ் அவனை அப்படியே தூக்கி அங்கிருந்த ஒரு இரும்பு மேஜை மீது அடித்தார். அதில் மோதியவனின் மண்டையோடு சில்லு சில்லாக சிதறி அங்கேயே இறந்து போனான். பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்ட் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த பல பேரை ஜெகதீஷ் கொன்றிருந்தார். வெள்ளை கலரில் இருந்த ரெஸ்டாரண்டின் சுவர்கள் அனைத்தும் சிவப்பு வண்ணமாக காட்சியளித்தது. ராகவேந்திரனின் ஆளை அவ்வளவு கொடூரமாக கொன்றும் துளியும் அசராமல் ஜெகதீஷ் நின்று கொண்டிருக்க, அப்பொழுது அங்கே வந்த ஜெகதீஷின் ஆள் கீழே மண்டையோடு சிதறி கிடந்ததை பார்த்து அதிர்ந்து நின்றான். பின்பு ஜெகதீஷை பார்த்து பயந்து கொண்டே சொன்னான். மாஸ்டர், நாங்க நல்லா விசாரிச்சிட்டோம். இங்க எங்கேயுமே ராகவேந்திரன் இல்ல. ஒரு சில பேர் அவரு ஆல்கஹால் வாங்க போயிருக்கிறதாவும், இன்னும் சில பேர் வில்லியம்ஸ் ஃபேமிலியை எதிர்க்கிறதுக்காக சக்திவேல் சிட்டாடல் போயிருக்கிறதாவும், அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ராகவேந்திரன் அவர் கூட போயிருக்கிறதாவும் சொல்றாங்க என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் ஜெகதீஷ் கண்களில் கொலை வெறியுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தார். உடனே அவன் மறுபடியும் வாய் குளறியபடியே சொன்னான். மாஸ்டர், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் இன்னும் அரை மணி நேரத்துல அந்த ராகவேந்திரன் எங்க இருக்கான் என்னங்கிற டீட்டெயில உங்களுக்கு சொல்றேன் என்று சொன்னான். உடனே ஜெகதீஷ் அவனை பார்த்து சிரித்து கொண்டு சொன்னார். அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஆஸ் லாங் as அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாத்த பத்தின டீட்டெயிலும் நாம கேதர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது போதும் அவனுடைய கண்ணில் நான் விரல விட்டு ஆட்டுறதுக்கு என்று சொன்னார். அவர் என்ன சொல்கிறார் என்று புரியாமல் அவருக்கு முன்பு நின்று கொண்டிருந்த அவரது ஆள் முழித்து கொண்டிருந்தான். உடனே, என்ன நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? நீங்க எல்லாரும் ஹிக்ஸ்பர்க்ல கத்துக்கிட்ட ட்ரிக்கை மறந்துட்டீங்களா? கேள்விப்பட்டேன். இதே ட்ரிக்கை ஒரு முறை அந்த சரவணன் பயன்படுத்தினான். இப்ப இந்த ட்ரிக்கை நான் பயன்படுத்தி என்ன பண்றேன்னு பாருங்க என்று சொன்னவர் அவரது கையில் இருந்த ஒரு கனமான ரப்பர் போன்ற ஒன்றை தனது முகத்தில் எடுத்து மாட்டினார். அதை மாட்டியதும் அங்கிருந்தவர்களை பார்த்தார். பின்பு, இது எனக்கு எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டு சிரித்தார். ஜெகதீஷ் தனது கையில் வைத்திருந்த ரப்பர் போன்ற ஒரு பொருளை தனது முகத்தில் மாட்டிக்கொண்டு அங்கிருந்து அவரது ஆட்களை பார்த்தார். எப்படி இருக்கு என்று கேட்டார். எதிரில் நின்று கொண்டிருந்த அவரது ஆட்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் ஜெகதீஷை பார்த்தார்கள். ஜெகதீஷ் அவரது முகத்தில் முகமுடி ஒன்று போட்டிருந்தார். அதை பார்க்கும் பொழுது அப்படியே ராகவேந்திரன் போலவே இருந்தது. உடனே ஜெகதீஷின் ஆள், இந்த மாஸ்க போட்டது மட்டும் இல்ல, நீங்க இப்ப பேசுறது கூட அந்த ராகவேந்திரன் மாதிரி தான் இருக்கு. சத்தியமா உங்களை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. எங்களுக்கே நீங்க எங்க பாசா இல்ல அந்த ராகவேந்திரனானு சந்தேகமா இருக்கு என்று சொன்னான். உடனே ஜெகதீஷ் சத்தமாக சிரித்து கொண்டு சொன்னார். அப்படியா? இப்போ இந்த மாஸ்கை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அதுக்கப்புறம் தான் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியும் என்று சொன்னார். பாஸ், நீங்க இந்த மாஸ்கை வச்சு யாரை முதல்ல டெஸ்ட் பண்ண போறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த சக்திவேலை தான் டெஸ்ட் பண்ண போறீங்க. ஏன்னா இத்தனை நாள் அவன் காத்துக்கிட்டு இருந்தது இந்த சக்திவேலுக்காகத்தானே என்று ஜெகதீஷின் ஆள் சொன்னான். உடனே ஜெகதீஷ், அதுதான் இல்ல, அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும். அந்த ஆளுக்கு சந்தேகம் வரலனா மற்றவங்க யாருக்கும் சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். நீங்க யார சொல்றீங்க பாஸ்? சக்திவேலோட முக்கியமான ஆளு ராகவேந்திரனுக்கு யாரு என்று கேட்டான். உடனே ஜெகதீஷ் கொடூரமாக சிரித்துக்கொண்டு, வேற யாரு? அவன் பொண்டாட்டி தான். அவன் பொண்டாட்டி மேலதானே இருக்கா. நான் அவளை போய் பார்த்து என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன்னா ஓகே என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்த மாடிப்படியில் ஏறியவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த ஒரு அறையில் சேரில் வாயை கட்டிய நிலையில் இருந்த ராகவேந்திரனின் மனைவி அருகே சென்றார்.
முகமூடி போட்டு வந்த ஜெகதீஷை பார்த்ததும் அந்த பெண் கண்ணீர் வடித்தார். வேகமாக அவர் அருகில் சென்ற ஜெகதீஷ் அந்த பெண்ணின் வாயில் கட்டியிருந்த அந்த சிறு துணியை எடுத்து விட்டார். உடனே அந்த பெண், என்னங்க, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை சுத்தி யாரும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க யாரோ நமக்கு வேண்டாதவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வரலைனா எனக்கு என்ன ஆயிருக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்கு என்று சொன்னார். உடனே அந்த பெண்ணின் கன்னத்தை பிடித்துக் கொண்டு ஜெகதீஷ் சொன்னார், இப்ப எதுக்கு அழற? அதான் நான் வந்துட்டேன்ல, எதுவும் உனக்கு ஆகாது, சரியா என்று சொன்னார். உடனே அந்த பெண், சரிங்க, உங்க ஃப்ரெண்ட் சக்திவேலுக்காக ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர போனீங்களே, வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அவரு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரே, வந்துட்டாரா என்று கேட்டார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கீழே ஏதோ சத்தம் கேட்டது. உடனே ஜெகதீஷ், அநேகமா வந்திருக்கிறது சக்திவேலுன்னு தான் நான் நினைக்கிறேன், நான் போய் பார்க்கறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்தார். உடனே அந்த பெண் அவரின் கையை பிடித்துக் கொண்டார். பின்பு, என்னங்க, நானும் உங்க கூட வரேன், நானும் அவரை பார்க்கணும்ல என்று சொன்னார். இல்ல இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. முதல்ல நான் சக்திவேலை பார்த்து நம்ம பில்டிங்கை சுத்தி இருக்கிறது யாருன்னு பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்ப சொல்றேனோ அப்ப நீ கீழே வா, ஓகே என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவரது கன்னத்தை தட்டி கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றார். ராகவேந்திரனின் மனைவியிடம் பேசிவிட்டு வேகமாக கீழே வந்த ஜெகதீஷ் அங்கிருந்த தனது ஆட்களை பார்த்தார். யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா என்று கேட்டார். உடனே, இல்ல பாஸ், யாரும் வரல என்று அவரது ஆள் சொன்னான். உடனே, சரி, அந்த சக்திவேலு இன்னைக்கு இங்க வரேன்னு சொல்லிக்கிட்டாங்க. அவன் எங்க வரான் என்னன்னு டீடைல்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணீங்களா என்று கேட்டார். ஆமா பாஸ், அவங்க 2 பேரும் இன்னைக்கு இங்க மீட் பண்றது உண்மைதான். ஆல்மோஸ்ட் அவங்க லிண்டன் டவுன் நெருங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க என்று சொன்னான். ஓகே, ஹரி அப். இங்க இருக்கிற எல்லா படங்களையும் இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் ரொம்ப மோசமா இருக்கு. எந்த இடத்துலயும் பிளட் கரை எதுவும் இருக்கக்கூடாது. இங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு எதுவும் தெரியவும் கூடாது. வரவங்க யாருக்கும் என் மேல ஒரு துளி கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் நாம என்ன நினைச்சு வந்தோமோ அதை செஞ்சு முடிக்க முடியும். இது எல்லாத்தையும் ப்ராப்பரா முடிச்சுட்டு நீங்க எங்கேயாவது போய் மறைஞ்சுக்குங்க. நான் எப்போ உங்களை கூப்பிடுறேனோ அப்பதான் நீங்க இங்க வரணும் என்று சொன்னான். ஓகே மாஸ்டர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த ஜெகதீஷின் ஆட்கள் அனைவரும் அந்த இடத்தை சுத்தப்படுத்தினார்கள். சற்று நேரத்தில் அங்கு ஒரு கலவரம் நடந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் அந்த இடம் மிகவும் பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் மாறியது. ஜெகதீஷ் முகமூடியை அணிந்து கொண்டு சக்திவேலை வரவேற்பதற்காக வாசலில் காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு கார் வந்து நின்றது. அதிலிருந்து சக்திவேல், சரவணன், விக்ரம், சக்திவேலின் பாடிகார்டு என்று அனைவரும் வந்தார்கள். முதலில் சக்திவேலை பார்த்ததும் பதற்றப்பட்ட ஜெகதீஷ் பின்பு தன்னை சமாளித்துக் கொண்டார். ஹலோ மை ஃப்ரெண்ட், நாம 2 பேரும் பார்த்து எத்தனை வருஷமாச்சு என்று சொல்லி கை குலுக்கினார். அவர் அப்படி கை குலுக்கியதும் பதிலுக்கு சக்திவேலும் அவரது கையை பிடித்து குலுக்கினார். அப்பொழுது சக்திவேலுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அவரது பாடிகார்டு கேட்டான், நீங்க தான் ராகவேந்திரனா என்று. அவன் அப்படி கேட்டதும் ஜெகதீஷ் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். அடப்பாவி, இங்க இருக்கிற எக்ஸ்பர்ட் கூட என்னை யாருன்னு கண்டுபிடிக்கல. சாதாரண பாடிகார்டு இவன் நம்மள சந்தேகப்படுறானா? டேய் ஜெகதீஷ், மாட்டிக்காதரா, எப்படியாவது சமாளிச்சிரு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவர் பின்பு அந்த பாடிகார்டை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார். ஏன் என்ன பார்த்தா ராகவேந்திரன்னு தெரியலையா என்று கேட்டார். உடனே அந்த பாடிகார்டு, இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதனாலதான் ஆர்வத்துல கேட்டேன் என்று சொன்னான். இவன் இந்த அர்த்தத்துல கேட்டானா? ஜெகதீஷ், நீதான் தப்பா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். வாயை கொடுத்து நீயே மாட்டிக்காத என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவர் அவர்களை பார்த்து சிரித்தார். பின்பு அங்கிருந்த ஒவ்வொருவரையும் ஜெகதீஷ் நோட்டம் போட்டார். அப்பொழுது சரவணனின் அருகில் நின்று கொண்டிருந்த விக்ரமை பார்த்ததும் ஒரு நிமிடம் தனது புருவத்தை சுருக்கிக் கொண்டு ஏதோ யோசித்தார். அவர் அப்படி யோசிப்பதை விக்ரம் பார்த்தார். என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குறீங்க என்று கேட்டார். உடனே ஜெகதீஷ், அது ஒண்ணும் இல்ல, உங்களை இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் யோசிச்சேன். சரி, அதை விடுங்க. ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? வாங்க,
எல்லாரும் உள்ள போலாம் என்று ஏதோ அது அவருடைய ரெஸ்டாரண்ட் போல அனைவரையும் உரிமையாக உள்ளே கூப்பிட்டார். அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரும் அவர்கள் முன்பு நிற்பது ராகவேந்திரன் என்று நினைத்து சிரித்துக் கொண்டே உள்ளே சென்றார்கள். ஆனால் விக்ரம் மட்டும் ஏதோ யோசித்தவாறு நின்றார். அவர் மனதிற்குள் ஏதோ தவறாக இருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. விக்ரமின் முகபாவனையை சரவணன் பார்த்தான். பின்பு என்னாச்சு என்று கேட்டான். ஒண்ணுல, ஒருவேளை இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி சமாளித்தாலும் அவரது பார்வை முழுவதும் அங்கு நின்று கொண்டிருந்த ஜெகதீஷின் மீதுதான் இருந்தது. ஜெகதீஷ் ராகவேந்திரன் போல முகமுடியை அணிந்து கொண்டு சக்திவேல், சரவணன் அனைவரையும் வரவேற்றார். அது ஜெகதீஷ் தான் என்று அறியாத சக்திவேலும் ஜெகதீஷுடன் கை குலுக்கிவிட்டு அந்த ரெஸ்டாரண்டிற்குள் சென்றார். உள்ளே சென்ற ஜெகதீஷ் அனைவரிடமும் சிரித்துக் கொண்டு பேசினார். வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாரும் இதை உங்களோட வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. இந்த ரெஸ்டாரண்ட் கட்டினது காரணமே நானும் சக்திவேலும் ஒன்னா எங்களோட நேரத்தை கழிக்கிறதுக்காக தான். அதனால யாரும் கூச்சப்படாம நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்களோ அப்படி இங்க இருக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைனாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க என்று சொன்னார். ஜெகதீஷ் எப்பொழுதுமே தனது நடிப்பு திறமையில் கில்லாடி. அதனால்தான் கடந்த பல வருடங்களாக பிளேஸ்பரி ஆர்கனைசேஷனிடமிருந்தே தப்பித்து வருகிறார். அவர் எப்படியும் இங்கு எந்த ஒரு சிக்கலும் வந்துவிடக் கூடாது என்று நினைத்துதான் ஏற்கனவே இந்த பிளானை போட்டிருந்தார். இங்கு வரும் முன்பே ராகவேந்திரன் ஃபேமிலியை பற்றியும் இந்த ரெஸ்டாரண்டை பற்றியும் நன்கு விசாரித்து விட்டுதான் வந்திருந்தார். அதனால் ஜெகதீஷ் யாருக்கும் சந்தேகம் வராத வண்ணம் நன்றாக அனைவர் முன்பும் நடித்து பேசிக் கொண்டிருந்தார். அவரது சிரிப்பை பார்த்ததும் சக்திவேலும் சிரித்துக் கொண்டே பேசினார். ஆமா, லெட்ஸ் செலிப்ரேட். உங்க எல்லாருக்கும் எவ்வளவு ட்ரிங்க் பண்ண தோணுதோ அவ்வளவு ட்ரிங்க் பண்ணுங்க என்று சொன்னார். பின்பு சக்திவேல் அங்கு நின்று கொண்டிருந்த ஜெகதீஷை ராகவேந்திரன் என்று நினைத்து அவரது தோளில் கை போட்டுக் கொண்டு அவரை உள்ளே அழைத்துக் கொண்டு அங்கிருந்த ஒரு சோஃபாவில் உட்கார்ந்தார். பின்பு இருவரும் சியர்ஸ் சொல்லி ட்ரிங்க் செய்ய ஆரம்பித்தார்கள். முதலில் ட்ரிங்க் செய்தால் தன்னுடைய நிலைமை கொஞ்சம் மாறும் என்று நினைத்திருந்த விக்ரமின் நிலைமை இன்னும் மோசமாகி கொண்டே போனது. திடீரென்று விக்ரமிற்கு கை கால்கள் எல்லாம் உதற ஆரம்பித்தது. அவரது கண்களும் சிவக்க ஆரம்பித்தது. அதை சரவணன் பார்த்தான். உடனே, விக்ரம், உங்களுக்கு தோன்ற மாதிரியே எனக்கு ஏதோ தப்பா இருக்கும்னு தோணுது என்று சரவணன் சொன்னான். ஜெகதீஷுடன் சியர் சொல்லி ட்ரிங்க் செய்து கொண்டிருந்த ஜஸ்டின் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் அருகில் வந்தான். பின்பு, உங்களுக்கு அப்படி தோணுதா? எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த இடத்துல ஏதோ பிளட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு என்று ஜஸ்டின் சொல்லி முடிக்கும் முன்பே விக்ரம் தனது கையில் வைத்திருந்த அந்த ஒயின் கிளாஸை அப்படியே உடைத்துவிட்டு வேகமாக 2 அடியில் அங்கிருந்து சென்றவர் ஜெகதீஷின் கழுத்தை பிடித்து நெரித்தார். யூ ராஸ்கல், இது நீதானே என்று கேட்டார். விக்ரமின் அந்த செயலை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். ஒருவேளை விக்ரமின் மென்டல் இல்னஸ்னால்தான் விக்ரம் இப்படி செய்கிறாரோ என்று நினைத்தவர்கள் விக்ரமை ஓடிச் சென்று பிடித்து சமாதானப்படுத்தினார்கள். ஆனால் விக்ரம் இருந்த கோபத்திற்கு அங்கிருந்த அனைவரையும் தூக்கி வீசிவிட்டு மறுபடியும் ஓடிச் சென்று ஜெகதீஷின் சட்டையை பிடித்து உழுக்கு உழுக்கென்று உலுக்கிக் கொண்டிருந்தார். உண்மையில் விக்ரம் தனது வாழ்க்கையில் யாரை பார்க்க கூடாது என்று நினைத்திருந்தாரோ அவர்தான் இவர். விக்ரம் இந்த உலகிலேயே தான் வாழ வேண்டாம், தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று எண்ணும் அளவிற்கு அவரை டிப்ரெஷனில் தள்ளியதும் இவர்தான். இன்று இவரை பார்ப்பார் என்று எதிர்பார்க்காத விக்ரம் தனது சுயத்தை இழந்து ஒரு பீஸ்ட் போல நின்று கொண்டிருந்தார். இதுவரை விக்ரமை அப்படி பார்த்திராத ஜஸ்டின் கூட அதிர்ந்து போய் விக்ரமை பார்த்து கொண்டு நின்றான். அங்கிருக்கும் அனைவரும் எதுவும் புரியாமல் விக்ரமை பார்த்து கொண்டிருக்க விக்ரமின் கைக்குள் இருந்த ஜெகதீஷ் மட்டும் சிரித்துக் கொண்டிருந்தார். பின்பு, ஃபேண்டாஸ்டிக், யாருமே கண்டுபிடிக்க முடியாத என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியே, பரவாயில்ல. நீங்க என்னோட ஸ்டூடெண்ட் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா என்ன நீ லேட்டா கண்டுபிடிச்சிட்ட. கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருந்தேன்னா இவங்க யாரும் என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணி இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் ரசிச்சு குடிச்சிங்களே ட்ரிங்க், அதுல நான் பாய்சனை கலந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் இங்கேயே இறந்து போக போறீங்க. விக்ரம், மத்தவங்களுக்கு என்ன பத்தி தெரியாம இருக்கலாம், நீயும் என்ன பத்தி தெரியாம இருக்கலாமா?
என்னோட இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தானே உன்னோட மனைவியையும் உன்னோட குழந்தையையும் நான் கொன்னேன். அதை கூட மறந்துட்ட பாத்தியா? என்று சொல்லிவிட்டு சிரித்தான். ஜெகதீஷ் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்க, விக்ரம் கொலை வெறியுடன் ஜெகதீஷை தூக்கி அங்கிருந்த பெஞ்சின் மீது அடித்தார். கீழே விழுந்த ஜெகதீஷ் மறுபடியும் எழுந்து நின்று விக்ரமை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார், என்னோட ஸ்டூடெண்ட் என்ன அடிக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. விக்ரம், நீங்க தேவையில்லாம அவங்க பக்கம் இருந்து உன்னோட லைஃபை வீணாக்கிட்டு இருக்க. பேசாம பழசையெல்லாம் மறந்துட்டு என் கூட வந்துரு. உனக்கு சொர்க்கமான வாழ்க்கைன்னா என்னன்னு நான் காட்டுறேன். இந்த பார், உனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளவு தப்பு பண்ணிருப்பேன், எத்தனை கொலை பண்ணியிருப்பேன், இந்த கையால எவ்வளவு கொடூர வேலையை செஞ்சிருப்பேன். ஆனாலும் இன்னை வரைக்கும் நான் யார்கிட்டயாவது மாட்டியிருக்கேனா? அதுக்கு என்ன காரணம்? என்னோட திறமை தான். நீ என் கூட உனக்கும் அது எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுக்குறேன். இந்த ஹோக்ஸாவே பார்த்து பயப்படுற பிளேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷனாலேயே என்னை கண்டுபிடிக்க முடியல. இந்த வேர்ல்ட்ல எவனாலையும் என்னை பிடிக்க முடியாது. யாராலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா I am the king of the world. என்று சொல்லி சிங்கம் போல கர்ஜித்தார். அவர் அப்படி சிரித்துக் கொண்டு பேசியது விக்ரமிற்கு இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்த மறுபடியும் ஓடி சென்று ஜெகதீஷை தூக்கி அங்கிருந்து சுவற்றில் அடித்தார். ஜெகதீஷ் மறுபடியும் சிரித்துக் கொண்டே எழுந்து நின்றார். பின்பு, என்னால உன்னை எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு தனது முகத்தில் இருந்த மாஸ்கை கழற்றிவிட்டு தனது ஒரிஜினல் முகத்தை காட்டினார். அவரது முகத்தை பார்த்ததும் விக்ரமை தவிர அங்கிருந்த மற்ற அனைவரும் அதிர்ந்து போனார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு வரை வயதான தோற்றத்தில் இருந்தவர் திடீரென்று இவ்வளவு இளமையாக இருக்கிறாரே என்று அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். ஜெகதீஷ் அவரது நார்மலான வயதை விட மிகவும் இளமையாக இருந்தார். அவரது இளமைக்கு ஏற்றாற் போல அவரது உடல் கட்டையும் அழகாக பராமரித்து வைத்திருந்தார். ராகவேந்திரனின் முகத்திற்குள் இப்படி ஒருத்தர் இருப்பார் என்று எதிர்பார்க்காத அனைவரும் இவர் யார், இவர் எப்படி இங்கு வந்தார் என்பது போல பார்த்து கொண்டிருந்தார்கள். அவரது உண்மையான முகத்தை பார்த்ததும் விக்ரமின் ஆவேசம் இன்னும் அதிகமானது. அவரது கண்கள் இன்னும் சிவப்பாக வேகமாக ஓடிச் சென்று ஜெகதீஷை முடிந்த மட்டும் தூக்கி கீழே போடவும் பின்பு சுவற்றில் அடிப்பதுமாக இருந்தார். அவர் அருகில் யாரும் செல்ல முடியாத அளவிற்கு அவர் ஒரு முழு பீஸ்டாக மாறியிருந்தார். விக்ரமின் அந்த ஆவேசத்தை பார்க்கும் பொழுது சரவணனுக்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சியாக இருந்தது. விக்ரமின் அருகில் போவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லாமல் நின்று கொண்டிருந்தார்கள். விக்ரம் போதும் போதும் என்கிற அளவிற்கு ஜெகதீஷை போட்டு அடித்து உரித்துக் கொண்டிருந்தார். ஜெகதீஷின் உடலெங்கும் அடிபட்டு ஆங்காங்கு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் ஜெகதீஷ் அசராமல் விக்ரமை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தார். பின்பு திடீரென்று தனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு ஊசி போன்ற ஒன்றை எடுத்து அதை மெதுவாக யாரும் பார்க்காத வண்ணம் விக்ரமின் உடலில் செலுத்தினார். பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்டிற்கு வெளியில் வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த அனைவரும் வந்து சேர்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் முன்னிலையில்தான் ஸ்ரீதர் நின்று கொண்டிருந்தார். ஒருமுறை தனது குடும்ப ஆட்கள் அனைவரையும் பெருமையாக பார்த்தார். பின்பு கர்வத்தோடு சிரித்துக் கொண்டு பேசினார். எல்லாரும் தயாரா இருக்கீங்க தானே? எல்லாரும் அவங்கவுங்க கையில துப்பாக்கிய ரெடியா வச்சுக்கோங்க. பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த நொடி நீங்க எல்லாரும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் கூட உயிரோட இருக்கக்கூடாது. ஜெகதீஷையும் அவனோட ஆட்களையும் தவிர மத்த யாரும் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போகக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் நாம இங்கேயே ஒன்னா ஒரே நேரத்துல சமாதி கட்டணும் என்று சொன்னார். ஸ்ரீதர் சொன்ன அடுத்த நொடியை அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அவர்களது குடும்பத்தை சார்ந்த அனைவரும் கோரஸாக சொன்னார்கள். ஆமா, கண்டிப்பா இன்னைக்கு அவங்க எல்லாரும் நம்ம கையாலேயே கொல்றோம், கண்டிப்பா கொல்றோம் என்று ஆக்ரோஷமாக சொன்னார்கள். அவர்கள் சொல்லி முடித்த அடுத்த நொடியே ஒரு பெரும் சத்தத்துடன் அனைவரும் அந்த ரெஸ்டாரண்டிற்குள் நுழைந்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் ரெஸ்டாரண்டிற்குள் நுழைந்த அடுத்த நொடியே கன் ஷூட் சத்தம் காதை கிழிக்கும் அளவிற்கு பயங்கரமாக கேட்க ஆரம்பித்தது. பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்டிற்கு நுழைந்தவுடனே ஸ்ரீதர் தேடி சென்றது சக்திவேலைதான். சக்திவேல் அங்கிருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு கெத்தாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் ஸ்ரீதர் சிரித்துக் கொண்டு சொன்னார், வெல்கம் சக்திவேல். நான் பெட் கட்டுறேன். கண்டிப்பா நானும் என்னோட வில்லியம்ஸ் ஃபேமிலியும் இங்க வருவோன்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். அப்புறம் சக்திவேல், உனக்காக நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த வைன் டேஸ்டா இருந்துச்சா?
நீ தான் ஆல்கஹால் ரொம்ப பெக்யூலியர் ஆச்சு. உனக்காக தான் அந்த வைனை பார்த்து பார்த்து வாங்கி இருந்தேன். அதோட டேஸ்ட் உனக்கு பிடிச்சிருந்துச்சு தானே என்று நக்கலாக்க கேட்டார். பின்பு, இல்ல, லாஸ்ட் டைம் டீ நல்லா இல்லைன்னு சொன்னியே, அந்த மாதிரி இதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா, அந்த பயத்துல தான் உனக்காக ஸ்பெஷலா செய்ய சொன்னேன். நீ இந்த பாய்சன்ல இருந்து தப்பிச்சிட்டாலும் உன்னை கொல்றதுக்கு வெளியில ஆயிரக்கணக்கான வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் இன்னைக்கு உனக்கு சாவுதான். அதுவும் சாதாரண சாவு இல்ல, உன்னை அணு அணுவா டார்ச்சர் பண்ணி கொல்லுவோம் என்று சொல்லி சிரித்தார். ஸ்ரீதர் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் கோபமாக ஸ்ரீதரை பார்க்க, சக்திவேல் மட்டும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக மறுபடியும் அவர் கையில் இருந்த வைன் கிளாஸை எடுத்து அந்த கிளாஸில் இருந்த வைனை ரசித்து குடித்தார். சக்திவேல், உனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சுல்ல, இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கும் சோலே சொசைட்டிக்கும் பின்னாடி இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான ஹேண்ட் யாருன்னு. அவங்க யாருன்னு உனக்கு இப்ப தெரியும். அவங்க வேற யாரும் இல்ல, உன்னை இன்னைக்கு நரகத்துக்கு அனுப்ப போறவன் தான். என்று சொல்லி சிரித்தார். ஸ்ரீதர் சொன்னதை கேட்ட சரவணன் எதுவும் சொல்லாமல் அவன் அருகில் நின்று கொண்டிருந்த ஜஸ்டினை பார்த்தான். ஜஸ்டினும் அப்பொழுதுதான் ஜெகதீஷை நன்றாக உற்று பார்த்தான். திடீரென்று ஜஸ்டினின் முகம் சுருங்கியது. பின்பு தனது கையில் வைத்திருந்த அந்த ஒயின் கிளாஸை கீழே வைத்துவிட்டு சரவணனை பார்த்தான். பாஸ், இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அண்டர் கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கும்போது எனக்கு ஒரு மிஷன் வந்துச்சு. அந்த மிஷன் என்னன்னா, இவனை பிடிக்கிறதா. நாங்களே இவனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணோம், ஆனால் எங்களால் இவனை பிடிக்க முடியல. இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான். அதனால எங்கள் மிஷனை நாங்கள் பாதியிலேயே விட்டுட்டோம். இவனை எப்படி வில்லியம்ஸ் ஃபேமிலி தேடி பிடிச்சாங்கன்னு தெரியல. பாஸ், நிஜமாவே இந்த முறை வில்லியம்ஸ் ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தனை தான் முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. இப்போ இந்த பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்ட் முழுசையுமே வில்லியம்ஸ் ஃபேமிலி ட்ராப் பண்ணி வச்சிருக்கு. இங்கே இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்று சொன்னான். சரவணனுக்கு தெரிந்து இதுவரை ஜஸ்டின் யாரையும் பார்த்து இப்படி பயந்ததும் இல்லை, யாருடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்து புகழ்ந்ததும் இல்லை. முதல் முறை ஜஸ்டின் ஒருவனை தன்னால் பிடிக்க முடியவில்லை, அதனால் மிஷனை கைவிட்டு விட்டேன் என்று சொன்னது சரவணனுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. சரவணன் முகத்தில் அதிர்ச்சியை பார்த்த ஜஸ்டின் மறுபடியும் பேச ஆரம்பித்தான். நான் விசாரிச்ச வரைக்கும் பாஸ், நமக்கு என்ன நியூஸ் கிடைச்சிருக்குன்னா, கடகோவை சேர்ந்த ஷிப்பு பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில தான் நிக்குது. நாம நினைச்சதை விட வில்லியம்ஸ் ஃபேமிலியில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் வெல் ப்ரிப்பேர்டா ஆயுதத்தோடு தான் வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியே மட்டும் இல்ல, அவங்க ஒரு தனி ஃபோர்ஸையும் அவங்க கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க கூட அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு டெவிலான ஜெகதீஷும் இருக்காரு என்று சொன்னான். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் ஜெகதீஷ் சிரித்துக் கொண்டு சொன்னார். ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க உள்ள வரும்போது நான் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பாய்சனை ஸ்மெல் பண்ணிட்டு தான் வந்தீங்க. நம்மளோட முதல் மீட்டிங்க ரொம்ப அமக்களமா போச்சுல்ல என்று சொல்லி சிரித்தார். அவரின் அந்த சிரிப்பு சத்தம் அங்கிருந்த அனைவருக்கும் எரிச்சலூட்டியது. விக்ரமிற்கும் அவரை இப்பொழுதே தனது கையால் வெட்டி வீச வேண்டும் போல் தோன்றியது. விக்ரம் கொலை விரியில் ஜெகதீஷை பார்த்தார். விக்ரமின் கோபத்தை பார்த்த ஜெகதீஷ் சிரித்துக் கொண்டு சொன்னார். என்ன விக்ரம், என்ன கொல்லணும்னு உனக்கு தோணுதா? வெறியாகுதா? பா, வந்து என்ன தாராளமா கொடுக்கும். நான் உன்னை தடுக்க போறது இல்ல. உனக்கு முழு பர்மிஷனை கொடுக்கறேன். தாராளமா வா, எந்திரிச்சு வா என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் விக்ரம் மெதுவாக எழுந்து நிற்க விக்ரமிற்கு தலைக்கெல்லாம் சுற்றி கொண்டு வந்தது. அதை பார்த்த ஜெகதீஷ் சிரித்துக் கொண்டே சொன்னார். என்ன விக்ரம், உன்னதான் கூப்பிடுறேன், வா, என் பக்கத்துல வா. என்ன கொல்லணும் தானே? துப்பக்கையில் என்ன கொல்லணுமா? கொன்னுக்கோ. இல்ல இந்த கத்தியால் என்ன கொல்லணுமா? கொன்னுக்கோ. வா வா விக்ரம், வா என்று சொல்லி அவரை கூப்பிட விக்ரமின் கால்கள் எழுந்து நிற்க மறுத்தது. என்ன விக்ரம், உன்னால வர முடியலையா? என்ன கொல்லணுங்கிற ஆசையை தீர்த்துக்க முடியலையா? ஐயோ பாவம், உன்னை பார்க்க எனக்கு பாவமா இருக்கு. ஆனா என்ன செய்யறது, நீ சாப்பிட்டு இருக்கிற பாய்சனோட பவர் அப்படி. என்னதான் நீ என்ன அடிக்கணும்னு நினைச்சாலும், சாரி தொடரணும்னு நினைச்சாலும்
தொட முடியாது. முதல்ல நீ ஒழுங்கா எந்திரிச்சு நில்லு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்ன கொல்றத பத்தி யோசி என்று சொன்னார். உடனே விக்ரம் தனது கைகளை முறுக்கிக் கொண்டு சொன்னார், ஏய் ஜெகதீஷ், நீ உண்மையான வீரனா இருந்தா கோழ மாதிரி எங்களுக்கு விஷத்தை கொடுத்து எங்களை கொல்ல நினைச்சிருக்க மாட்டேன். வீரனா நேருக்கு நேரு நின்னு எங்களோட சண்டை போட்டு எங்களை கொன்னிருப்ப. நீ ஜெயிச்சிருந்தனா நானே உன்னை வீரன் மார்தட்டி உன் கையால செத்திருப்பேன். ஆனா நீ ஒரு கோழை, எதுக்கு லாய்க்கில்லாத கோழை. நீ இருக்கிற தைரியத்துல ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியும் உன்னை நம்பி உன் பின்னால வந்திருக்காங்க பாரு. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு இன்னும் சிரிப்பா வருது என்று அந்த நிலைமையிலும் விக்ரம் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார். விக்ரம் அப்படி சொன்னதும் ஜெகதீஷின் சிரிப்பு காணாமல் போய் அவரது முகம் கோபத்தில் சிவந்தது. உடனே விக்ரமின் அருகில் சென்றவர் விக்ரமை ஓங்கி ஒரு மிதி மிதித்தார். அவர் மிதித்த மிதியில் விக்ரமின் மீது ஏற்கனவே ஜெகதீஷ் குத்தி இருந்த ஊசி இன்னும் விக்ரமின் நெஞ்சில் ஆழமாக சென்றது. ஜெகதீஷ் கையில் இருந்த ஊசி விக்ரமின் உடலில் பாய்ந்ததும் விக்ரம் அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். அதை பார்த்த ஸ்ரீதர் சிரித்துக் கொண்டே சொன்னார், சக்திவேல், இன்னைக்கு உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்று சக்திவேலுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரது செல்போன் ஒலித்தது. அதை எடுத்து பார்க்க அந்த கால் ஒரு லேண்ட்லைனில் இருந்து வந்தது. அந்த எண்ணை பார்த்ததுமே அது ஜாஸ்மினிடமிருந்து வருகிறது என்பதை உணர்ந்த ஸ்ரீதர் சிரித்துக் கொண்டே போனை அட்டெண்ட் செய்தார். சொல்லு, இப்ப எது கால் பண்ணிருக்க என்று கேட்டார். எதிர்மனையில் இருந்த ஜாஸ்மினோ மிகவும் மெதுவான குரலில் சொன்னாள், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணினேன். அந்த ஹெல்த் கேட் எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டா. அவ இப்ப என்னோட கைவசம் இல்ல என்று சொன்னாள். ஜாஸ்மின் அப்படி சொன்னதும் ஸ்ரீதரின் முகம் கருத்து போனது. அவரது தலையை சுற்றுவது போல இருந்தது. ஏனென்றால் அவர் அதிகமாக நம்பி இருந்தது ஹெல்த் கேட்டை தான். ஹெல்த் கேட்டின் திறமையை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். கடந்த முறை சரவணன் கூட அங்கிருந்த படையிலேயே பெரும் படையாக இருந்தது ஹெல்த் கேட் தான். அவள் இன்று தனது படையுடன் வந்தால் நிச்சயம் சரவணனையும் அவனது அப்பாவான சக்திவேலையும் இருந்த இடம் தெரியாமல் அழித்து விடலாம் என்று பேராசையுடன் இருந்தவருக்கு ஜாஸ்மினின் இந்த வார்த்தை பேரிடியை இறக்கியது போல இருந்தது. உடனே கோபத்துடன், நீ என்ன சொல்ற? இது எப்படி நடந்துச்சு? அந்த ஹெல்கட் எதுக்கு உன்னை விட்டு போனா என்று கேட்டார். இங்க பாருங்க, நான் ஜெயில இருந்து பேசுறேன். என்னால விவரமா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா இதை மட்டும் சொல்லிக்கிறேன், அந்த ஹெல்கட் முதல்ல நம்ம பக்கம்தான் இருந்தா. ஆனா ஷியாம் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவ சரவணனோட திறமையவே ரியலைஸ் பண்ணினா. அதுக்கப்புறம் அவ சரவணனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா. அதனால சரவணன் பின்னாலேயே போனா. அவளால நம்ப முடியாத அளவுக்கு சரவணனோட பவர் இன்னும் அதிகமாயிட்டே போச்சு. அது அவளை ரொம்ப ஆர்வப்படுத்துச்சு. அதனால சரவணனை பத்தி அவ இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சா. அவ இன்வெஸ்டிகேட் பண்ணினதோட கடைசி விளைவாக தான் அவளுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு. அந்த உண்மை என்னன்னா, சரவணன் கையில பிளேஸ்வரி பிளேடு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நொடியே அவ என்கிட்ட இருந்து விலகி போயிட்டா என்று சொன்னாள். பிளேஸ்வரி பிளேட் என்று கேள்விப்பட்டதும் ஸ்ரீதர் இன்னும் அதிர்ந்து போனார். ஜாஸ்மின், நீ என்ன சொல்ற? எந்த பிளேஸ்வரி பிளேட பத்தி சொல்ற? ஹோக்சியாவில் இருக்கிற பெஸ்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த பிளேஸ்வரி பிளேட பத்தி சொல்றியா என்று கேட்டார். உடனே ஜாஸ்மின், ஆமா, அதே பிளேஸ்வரி பிளேடு பத்தி தான் சொல்றேன். அது இப்ப சரவணனோட கையில இருக்கு. சரவணன் எவ்வளவு ஸ்ட்ராங்கானவனா இருந்தா இந்த வயசுல அவன் கையில இந்த பிளேடு போகும். அதனால எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. என்னால உங்களுக்கு இப்ப எந்த உதவியும் பண்ண முடியாது என்று சொன்னாள். ஜாஸ்மின், நீ அப்படி சொல்லக்கூடாது. உன்னை வெளியில கொண்டு வரதுக்கான ஒரே வழி எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் நான் உன்னை ஜெயில இருந்து வெளியில கூட்டு வருவேன். ஒருவேளை நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேணானா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் என்று சொன்னார். இங்க பாருங்க, நான் சொல்ற பிரச்சனையோட வீரியத்தை பத்தி உங்களுக்கு இன்னும் புரியல. இதுக்கு மேல உங்களோட இஷ்டம். என்னால இதுவும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு ஜாஸ்மின் தனது போனை கட் செய்தாள். ஜாஸ்மின் போனை கட் செய்த அடுத்த நொடியே ஸ்ரீதர் இன்னும் கோபமானார். விட்டால் அவரது கையில் வைத்திருந்த அந்த போனை தூக்கி உடைத்து விடலாம் போல கோபம் வந்தது. அவரது கோபத்தை பார்த்த சக்திவேல் சிரித்துக் கொண்டே மறுபடியும் அங்கிருந்த ஒயினை எடுத்து குடிக்க ஆரம்பித்தார். சக்திவேலின் சிரிப்பை பார்த்ததும் ஸ்ரீதருக்கு இன்னும் கோபம் வர சக்திவேலை என்ன செய்யலாம் என்று கோபத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வாசலில் யாரோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. யார் என்று அனைவரும் திரும்பி பார்க்க
வாசலில் சௌமியா தான் நின்று கொண்டிருந்தாள். சௌமியா மிகவும் குட்டியான உடை அணிந்து செக்ஸியாக வந்திருந்தாள். அவளது உடல் நளினமும் அவளது உடல் நிறமும் எந்த ஒரு ஆணையும் ஈஸியாக ஈர்க்கும் அளவிற்கு இருந்தது. அவ்வளவு நேரம் சாதாரணமாக அங்கு உட்கார்ந்து திங்க் செய்து கொண்டிருந்த சக்திவேல் கூட ஒரு நிமிடம் அந்த பெண்ணின் கோலத்தை பார்த்து திணறி போனார். சக்திவேல் போன்ற வயதானவர்களுக்கு இந்த வயதில் பெரிதாக அவர்கள் குடிக்கும் டீயில் தான் ஆர்வம் இருக்கும். அவரது முகம் முழுவதும் இன்னசென்ட் பரவி இருக்க அவர் சௌமியாவை நிமிர்ந்து பார்த்தார். சௌமியா பெண் ரூபத்தில் இருக்கும் ஆண். அவள் முன்னால் எத்தனை ஆண்கள் படைப்படியாக வந்தாலும் அவர்கள் அனைவரையும் சொடக்கு போட்டும் நேரத்தில் தரையில் வீழ்த்து விடும் அளவிற்கு பலம் கொண்டவள். அவ்வளவு ஏன், அனைவரையும் மிரட்டும் இந்த தி கில்லர் ஆஃப் காட் என்று அனைவராலும் அழைக்கப்படும் ஜெகதீஷ் கூட சௌமியாவை பார்த்தால் அதிர்ந்து போவார். அவரால் கூட சௌமியாவை நேருக்கு நேர் நின்று சண்டை போட முடியாது. அந்த அளவிற்கு அவளது பலம் இருக்கும். சௌமியாவை வாசலில் பார்த்ததும் ஜெகதீஷின் முகம் தாமரை போன்று மலர ஆரம்பித்தது. சௌமியா இங்க வரானா அவ கண்டிப்பா நமக்காக தான் வருவா என்று நினைத்திருந்தார். ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி ஜாஸ்மின் எப்போ அவ பக்கம் இல்லைன்னு சொன்னாலோ அப்பவே சௌமியா நமக்கான சண்டை போட வரமாட்டா என்று நினைத்தார். ஆனா இப்ப எப்படி வந்தா? கண்டிப்பா அவ இங்க வந்ததுக்கு காரணம் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு உதவுறதுக்காகத்தான் இருக்கணும். ஏன்னா எப்படியும் சரவணன் அவளுக்கு எதிரிதான். சரவணன் கையில எப்படி அந்த பிளேஸ்வரி பிளேடு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவன் பின்னாடி போயிருக்கா. மற்றபடி எந்த ஒரு காரணமும் இருக்காது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு வாசலில் நின்று கொண்டிருந்த சௌமியாவை பார்த்து சிரித்தார். சௌமியாவோ அவரை கண்டுகொள்ளாமல் அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்து சிரித்துக் கொண்டு உள்ளே வந்தாள். மேல் தளத்தில் அனைவருடனும் நின்று சண்டை போட்டுக் கொண்டிருந்த ஜெகதீஷ் யதார்த்தமாக கீழ்த்தளத்தை பார்த்தார். அங்கு சௌமியா நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் ஜெகதீஷ் சிரித்துக் கொண்டே மின்னல் வேகத்தில் அங்கிருந்த படியில் இறங்கி வேகமாக சௌமியாவை நோக்கி வந்து கொண்டிருந்தார். சௌமியாவும் ஜெகதீஷ் கீழே இறங்கி வருவதை பார்த்தாள். பின்பு தன்னை தயார்படுத்திக் கொண்டு ஜெகதீஷை பார்த்து சிரித்துக் கொண்டு நின்றாள். அப்பொழுது அவளுக்கு திடீரென்று ஜெகதீஷுக்கு பின்னால் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான உருவம் வந்தது போல இருந்தது. அது என்ன என்று அவள் நன்றாக கண் விழித்து பார்ப்பதற்குள் ஜெகதீஷ் சௌமியாவிற்கு சற்று தூரம் தள்ளி தரையில் விழுந்து கிடந்தார். அவரது வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த சௌமியா அதிர்ச்சியுடன் ஜெகதீஷை அடித்தது யார் என்று திரும்பி பார்க்க அங்கு விக்ரம் தான் நின்று கொண்டிருந்தார். விக்ரமின் தோற்றமும் அவரது கண்களில் இருந்த கோபமும் அவரை ஏதோ வேற்று கிரகவாசி போல காட்டியது. சௌமியாவை பார்த்ததும் ஜெகதீஷ் மாடியிலிருந்து வேகமாக இறங்கி வந்தார். அவர் சௌமியாவின் அருகில் நெருங்குவதற்கு முன்பே ஜெகதீஷ் சௌமியாவிடமிருந்து 4 அடி தூரத்திற்கு முன்பு விழுந்தார். அவர் விழுந்ததில் அவரது உடலில் அடிபட்டு வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இவ்வளவு போர்ஸாக ஜெகதீஷை தாக்கியது யார் என்று அங்கிருந்த அனைவரும் திரும்பி பார்க்க அவர்களுடன் சேர்ந்த சௌமியாவும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். அங்கு கொலை வெறியுடன் விக்ரம் தான் நின்று கொண்டிருந்தார். விக்ரமிடம் நிறைய சேஞ்சஸ் இருப்பதை சௌமியா பார்த்தாள். பின்பு இவருக்கு என்னாச்சு என்பது போல் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அங்கிருந்து சோஃபாவில் உட்கார்ந்து நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சக்திவேல் சரவணனை பார்த்தார். சரவணா, உன்னோட ஃப்ரெண்டு ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி இல்ல? எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். உடனே சரவணன், ஆமாப்பா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். விக்ரமுக்கு ஏதோ பிரச்சனை. அதான் விக்ரம் மாதிரியே இல்ல என்று சொல்லிவிட்டு மிகவும் கவலையுடன் விக்ரமை பார்த்தான். அவர்கள் அனைவரும் விக்ரமை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்த அதே நேரம் ஸ்ரீதரின் செல்போன் ஒலித்தது. அந்த போனை எடுத்து பார்க்க அதில் அழைத்தது அவனது தந்தையான சசிதரன் தான். சசிதரன் வேலேண்டல் இருந்து தனக்கு சாதகமான விஷயத்தை சொல்லத்தான் போன் செய்திருக்கிறார் என்று நினைத்தார். பின்பு வேகமாக சிரித்துக்கொண்டு அந்த போனை அட்டன் செய்தார். சொல்லுங்கப்பா, போன விஷயம் என்னாச்சு என்று கேட்டார். அவ்வளவு நேரம் சிரித்துக் கொண்டிருந்த ஸ்ரீதரின் முகம் எதிர் திசையில் ஏதோ ஒன்றை கேள்விப்பட்டதும் அப்படியே மாறிப்போனது. ஸ்ரீதரின் முகம் மாறியதை பார்த்த சக்திவேல் சிரித்துக் கொண்டே மெதுவாக எழுந்து ஸ்ரீதரை பார்த்து, நீ ஏன் இன்னைக்கு சாக போறன்னு இப்போ உனக்கு புரியும் என்று சொல்லிவிட்டு தனது டிரெஸ்ஸில் ஏதோ தூசி இருப்பது போல் தட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார். ஸ்ரீதரை கடந்து போகும் பொழுதும்
சக்திவேலின் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் இருந்தது. அவருக்கு வேலேண்டில் என்ன நடந்திருக்கும் என்ற நிகழ்வு கண்முன்பு படமாக ஓடியது. வேலேண்டில் ஒரு பிரம்மாண்டமான வில்லாவிற்குள் சிவப்பு கலர் டிரெஸ் அணிந்திருந்த இளம்பெண் அவர்களுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த சசிதரனை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் இளமையானவளாக இருந்தாள். கிட்டத்தட்ட அவளுக்கும் சரவணன் வயதுதான் இருக்கும். அந்த பெண் ஒரு நிமிடம் அவளுக்கு முன் உட்கார்ந்திருந்த சசிதரனை பார்த்தாள். பின்பு, சோ நீங்க இப்ப வில்லியம்ஸ் ஃபேமிலியிலிருந்து வரேன்னு சொல்றீங்களா என்று கேட்டாள். உடனே சசிதரன் அந்த பெண்ணுக்கு முன்னால் மிகவும் பவ்யமாக நின்று கொண்டு, நான் வில்லியம்ஸ் ஃபேமிலியில இருந்து தான் வரேன். மைட்டி 7 ஃபேமிலியில உள்ளவங்களும் இங்க தான் வாழ்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்கள பார்க்கறதுக்காக தான் இங்க வந்தேன் என்று சொன்னார். சசிதரன் வில்லியம்ஸ் ஃபேமிலியை மிகவும் மதிக்கத்தக்க பதவியில் இருப்பவர். அவரை கண்டால் அனைவரும் எழுந்து நிற்பார்கள். அவரது முகத்தை கூட பார்த்து பேச அனைவரும் அஞ்சுவார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர் இன்று அந்த சிறிய பெண் முன்னால் ஏதோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் போல நின்று கொண்டிருந்தார். அவருடைய பவரும் அதிகாரமும் ஒன்லி வில்லியம்ஸ் ஃபேமிலியின் மேல்தான். ஆனால் வேலாண்டை பொறுத்தவரை அவர் தோசியை விட மிகவும் சிறியவர். சசிதரனுக்கும் அவருடைய தகுதி தெரியும் என்பதால் அவரும் தன்னுடைய கௌரவத்தை பொருட்படுத்தாமல் மிகவும் தாழ்மையுடனே அந்த பெண்ணிடம் பேசினார். இந்த வேஸ்லாண்டை சேர்ந்த அனைவருமே மற்ற ஃபேமிலியை கம்பேர் பண்ணும் பொழுது மிகவும் உயர்வானவர்கள். ஃபீனிக்ஸ் ஃபேமிலியிலேயே இவர்கள் ஃபேமிலி தான் முதலிடத்தில் இருக்கும். இவர்களை கேட்காமல் ஃபீனிக்ஸ் ஃபேமிலியில் உள்ள யாரும் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டார்கள். இவர்கள் யார் பக்கம் நிற்கிறார்களோ அவர்கள் தவறே செய்தாலும் அவர்களை பீட் செய்ய யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு இவர்களிடம் பவர் இருந்தது. அதை உணர்ந்துதான் இன்று சசிதரன் அவர்களை பார்க்க வந்திருந்தார். வேலாண்டை பொறுத்தவரை சாதாரண மக்களால் அங்கு அவர்களுடன் சேர்ந்து வாழ முடியாது. பெரும்பாலும் அங்கு வாழ்பவர்கள் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பிசினஸ் மேக்னெட் இவர்களாகத்தான் இருப்பார்கள். ஹோக்ஸியா போன்ற நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு அங்கு ஈக்குவலான மதிப்பு கிடைக்காது. அதனால் பெரும்பாலும் அவர்களின் எண்ணிக்கை அங்கு குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளாமல் ஹோக்ஸியாவை சேர்ந்த பல பேர் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஹோக்ஸியா சில கட்டுக்கதைகளையும் பரப்பி வந்தது. அந்த கட்டுக்கதையில் ஒன்று, ஹோக்ஸியாவை சேர்ந்த யாரோ ஒரு ஐடென்டிட்டி இல்லாதவர் வேலாண்டில் இருக்கிறார் என்றும் அவர் அண்டர் கிரவுண்ட் போர்ஸை சேர்ந்தவர் என்றும் பேசி வந்தார்கள். வெளிநாட்டவர்களை பொறுத்தவரை ஹோக்ஸியாவை சேர்ந்த ஒருவர் வேலாண்டில் இருக்கிறார். ஆனால் உண்மையில் அவர் யாரும் அங்கு இல்லை. இது அனைத்தும் தங்கள் நாட்டின் தற்பெருமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் பரப்பிய வதந்தி மட்டுமே என்று வெளிநாட்டவர்களும் நம்பினார்கள். சசிதரன் மைட்டி 7 ஃபேமிலி இங்கு இருக்கிறார்களா என்று கேட்டதும் உடனே அந்த பெண் தனது முகத்தை சுருக்கிக் கொண்டு அவரை பார்த்தாள். பின்பு, அவங்க யாரும் இங்கில்ல. நீங்க இவ்வளவு தூரம் வேலாண்ட் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க, பண்றேன். ஒருவேளை மைட்டி 7 ஃபேமிலி இங்க இருந்தாலும் அவங்கள உங்களால மீட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்ல என்று முகத்தை சற்று கடுகடுப்பாக வைத்துக் கொண்டு சொன்னாள். அந்த பெண் அவ்வளவு கோபமாக சொல்லியும் சசிதரன் அந்த பெண்ணிடம் எந்த ஒரு வெறுப்பும் காட்டாமல் அந்த பெண்ணை பார்த்து ஒரு பொன் சிரிப்பை சிந்தினார். பின்பு, எனக்கு தெரியும் அவங்கள மீட் பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு. ஆனா தயவு செஞ்சு இந்த ஃபைலை மட்டும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட முடியுமா என்று சொல்லிவிட்டு தனது நடுங்கும் கைகளில் இருந்த ஃபைலை அந்த பெண்ணிடம் காட்டினார். அந்த பெண்ணும் சசிதரனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த ஃபைலை வாங்கி பார்த்தாள். அதில் சரவணனும் சக்திவேலும் இதுவரை வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அதை பற்றி அனைத்து தகவல்களும் இருந்தது. ஒருமுறை அந்த ஃபைலில் இருந்த அனைத்து தகவல்களையும் ஒன்றாக உற்று பார்த்தாள். அப்பொழுது அதில் இருந்த சரவணன் பெயரை பார்த்ததும் அந்த பெண்ணின் முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு தெரிந்தது. ஆனால் அதற்கான அர்த்தம் என்ன என்று சசிதரனுக்கு புரியவில்லை. அந்த பெண் உடனே, சரவணா என்று சற்று ஆச்சரியமாக கேட்டாள். உடனே சசிதரன் சிரித்துக் கொண்டு, ஆமா, அவனையும் அவங்க அப்பாவையும் தான் நாங்க எதிர்க்கிறோம். எங்களுக்கு அவங்க நிறைய அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. அவங்கள நாங்க அடிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்று சொன்னார். உடனே அந்த பெண் கோபமாக, நீங்க வில்லியம்ஸ் ஃபேமிலியில இருந்து தானே வந்தோன்னு சொன்னீங்க.
நல்லா கேட்டுக்கோங்க. வில்லியம்ஸ் ஃபேமிலி கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லுங்க, இனிமே நீங்க எங்களுக்கு எதிரின்னு என்று சொன்னாள். உடனே சசிதரன், இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்று அந்த பெண்ணிடம் மிகவும் பவ்யமாக ஏதோ சொல்ல வந்தார். ஆனால் அதை அந்த பெண் கேட்க விரும்பவில்லை. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறதல்ல, முதல்ல இங்கிருந்து திரும்பி நில்லுங்க. இன்னொரு முறை நான் உங்களை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அதையெல்லாம் கேள்விப்பட்ட ஸ்ரீதரோ அதிர்ச்சியுடன் அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்தார். சரவணன் என்ற ஒற்றை பெயரை சொன்னதற்கே தங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று நம்ப முடியாமல் இருந்தார். ஸ்ரீதர் மிக கோபமாக மூச்சை இழுத்து விட்டுக் கொண்டிருந்தார். தன்னுடைய அப்பா இப்பொழுது போனில் பேசிக் கொண்டிருப்பதை கூட அவருடைய காதுகள் கேட்கவில்லை. போனின் மறுபுறத்தில், ஸ்ரீதர், நான் சொல்றதை கேளு என்று பதட்டமாக பேசிக் கொண்டிருந்தார் சசிதரன். ஆனால் தன்னுடைய அப்பா சசிதரனிடம் எதுவுமே பேசாமல் போனை கட் பண்ணினார் ஸ்ரீதர். ஸ்ரீதர் இப்படி போனை கட் பண்ணினதும் சசிதரன் முற்றிலும் திகைத்து போனார். அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சக்திவேலுடனான இந்த சண்டையில் வில்லியம்ஸ் குடும்பம் திரும்ப திரும்ப தோற்று போய்க் கொண்டிருக்கிறது. இதற்கு மேலும் சக்திவேலை எதிர்த்து போராட முடியாது என்பது சசிதரனுக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் ஸ்ரீதர் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இருந்தாலும் தன்னால் முடிந்தவரை தன்னுடைய வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும். இதற்கு மேல் வில்லியம்ஸ் குடும்பத்தில் இருந்து ஒரு உயிர் கூட போகக்கூடாது என்று நினைத்த சசிதரனும் சிவசக்திவேல் மற்றும் சரவணனுக்கு எதிராக ஆட்களை திரட்ட எண்ணினார். ஆனால் சிவசக்திவேலின் பெயரை கேட்டதுமே யாருமே வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு உதவி செய்ய வரவில்லை. வேஸ்ட்லாண்டை சேர்ந்தவங்க எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணல? அவங்க வில்லியம்ஸ் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்களா என்று புலம்பிக் கொண்டே முடிந்த வரைக்கும் தனக்கு தெரிந்த நபர்கள் அனைவரையும் அழைத்து ஹெல்ப் கேட்டார் சசிதரன். ஆனால் யாருமே இப்பொழுது அவருக்கு உதவுவதாக இல்லை. இதனால் இப்பொழுது என்ன செய்வது என தெரியாமல் அதிருப்தி அடைந்து நின்று கொண்டிருந்தார் சசிதரன். திரும்ப திரும்ப ஸ்ரீதர் இப்படி சக்திவேலோடு சண்டைக்கு போவது கண்டிப்பாக அவனுக்கு நல்லதல்ல என்பதை சசிதரன் மிக நன்றாகவே புரிந்து கொண்டார். அதனால் தன்னுடைய மகன் ஸ்ரீதரை போனில் அழைக்க முயன்றார் சசிதரன். ஸ்ரீதருக்கு பல தடவை போன் செய்தார் சசிதரன். இருந்தாலும் ஸ்ரீதர் அந்த அழைப்புகளை அட்டெண்ட் செய்யவில்லை. அதற்கு மேலும் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கோபமாக ஸ்ரீதர், இந்த போன் இது இருக்கிறதுனால தானே அவர் சும்மா சும்மா கால் பண்ணிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல அவரோட பேச்சை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இவ்வளவு நாள் கேட்டு அனுபவிச்சதே போதும் என்று சொன்னபடி கோபமாக ஸ்ரீதர் தன்னுடைய போனை உடைத்தார். பெரும்பாலான வில்லியம்ஸ் குடும்பத்தின் சொத்துக்கள் அனைத்தும் சிவசக்திவேலால் இப்பொழுது அழிந்து போனாலும் தன்னுடைய மரணம் வரை சிவசக்திவேலுக்கு எதிராகத்தான் போராடுவேன் என்று பிடிவாதமாக ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தான் ஸ்ரீதர். அதற்காக தான் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று ஸ்ரீதர் நினைத்தார். அதனால் தன்னுடைய அடியாட்களிடம், நீங்க எல்லாம் தயாரா இருங்க என்று சொன்னார். ஸ்ரீதரின் இந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்ட அவர்கள் அனைவரும் இப்பொழுது வரிசையாக நின்றார்கள். இதை பார்த்த சிவசக்திவேலின் செக்யூரிட்டியோ சார் என்றான் கவலையோடு. ஆனால் சிவசக்திவேலோ தன்னுடைய கையை வேண்டாம் என்று அசைத்தபடி அந்த செக்யூரிட்டியை நிறுத்தினார். அவர் வாயை திறப்பதற்கு முன்பாகவே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிந்திருந்தார். சார், நான் அந்த ஸ்ரீதரை இப்பவே கொண்டுட்டுமா என்றுதான் அந்த செக்யூரிட்டி கேட்க விரும்பி இருக்க வேண்டும் என்பது சக்திவேலுக்கு மிக நன்றாகவே தெரியும். கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு என்றார் சக்திவேல். ஆனா சார், அது என்று அந்த செக்யூரிட்டி மீண்டும் எதையோ பேசுவதற்காக வாயை திறக்க சிவசக்திவேல் மீண்டும் அவரை பார்த்து, உன்னை வாயை மூட சொன்னேன் என்று சொன்னபடி சரவணனை பார்த்து, சரவணா, நீங்க எல்லாரும் இப்ப இங்கிருந்து வெளியே போங்க என்று சொன்னார் சக்திவேல். பிரஸ்டீஜ் உணவகத்தில் ஜெகதீஷின் சதியால் அவர்கள் குடித்த அந்த வினோதமான விஷத்தால் அவனது கை கால் வலுவிழந்து அந்த உணர்வு விசித்திரமாகவும் விவரிக்க முடியாததாகவும் இருந்தது. சரவணனால் நகர முடிந்தது. ஆனால் இங்கு நடக்கும் பிரச்சனையில் யாரையாவது அடிக்கும் அளவிற்கு பலம் இப்பொழுது அவனிடம் இல்லை. அவனுடைய பலம் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலாக குறைந்து விட்டது போல் தெரிந்தது சரவணனுக்கு. அவர்களை வெளியே போக சொன்னபடி எழுந்து நின்ற சக்திவேலோ, இந்த வில்லியம்ஸ் குடும்பம் என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்கு. என்னோட ஒட்டுமொத்த வேலன் குடும்பத்தையும் ஒடுக்கி என்னை ஒழிச்சுக்கிட்டு நினைச்சாங்க. இத்தனை வருஷமா ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே கெட்டது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் மட்டுமே டீல் பண்றேன். இது என்னோட கணக்கு. அதை தீர்க்க வேண்டியதும் நான் தான்.
என்று சக்திவேல் சொன்னபடி கெத்தாக எழுந்து நின்றார். இவ்வளவு நேரமும் சக்திவேலின் முகத்தில் தெரிந்து கொண்டிருந்த அந்த அமைதியும் சாந்தமும் இப்பொழுது இல்லை. அதற்கு பதிலாக அவருடைய முகத்தில் இப்பொழுது கொலைவெறி மட்டுமே நிரம்பியிருந்தது. அதை பார்ப்பதற்கு மிக மிக பயமாக பயங்கரமாக இருந்தது. இன்னைக்கு இவங்களெல்லாம் ஒரு கை பார்க்க போறேன். போனா போகட்டும்னு விட்டேன். ஆனா இந்த வில்லியம்ஸ் குடும்பம் இருக்கிற வரைக்கும் என்னோட குடும்பம் நிம்மதியா இருக்க முடியாது. இவங்க ஒவ்வொருத்தரும் செத்து போனா மட்டும்தான் இதுக்கு மேல நான் நிம்மதியா இருக்க முடியும் என்று சொன்னபடி தன்னுடைய பக்கத்தில் இருந்த அந்த மேஜையை ஓங்கி உதைத்தார். அந்த மேஜை இப்பொழுது துண்டு துண்டாக உடைந்து போனது. அதில் அவருடைய ஒட்டுமொத்த பலமும் தெரிந்தது. இதை பார்த்த சரவணன் அதிர்ச்சியாகி நின்றான். தன்னுடைய அப்பா வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை கொலை செய்ய எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் என்று அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதனால் அவருடைய முழு பலமும் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது என்று சரவணன் நினைத்தான். சக்திவேல் தன் ஆட்களை பார்த்து, இப்ப இங்கிருந்து கிளம்பு என்று கோபமாக கூறினார். அவரின் கோபத்தை பார்த்த சிவசக்திவேலின் செக்யூரிட்டியோ வேறு வழியில்லாமல், சரி சார், நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா என்னை கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சக்திவேலின் செக்யூரிட்டி மற்றவர்களையும் அந்த பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்டில் இருந்து இப்பொழுது வெளியே அழைத்து சென்றான். அவர்களோடு சரவணன் செல்லாததை பார்த்த சிவசக்திவேலோ, நீயும் இப்ப அவங்களோட வெளியே போ என்று சரவணனை திரும்பி பார்த்தபடி சொன்னார். அதனால் தன்னுடைய அப்பாவின் பேச்சுக்கு மறுபேச்சு எதுவும் பேசாமல் சரவணன் தலையை மட்டும் அசைத்துவிட்டு அவர்களை பின்தொடர்ந்தான். இந்த நேரத்தில் அந்த பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்டின் நுழைவாயிலில் சௌமியா நின்று கொண்டிருந்தாள். அவள் சரவணனை பார்த்ததும், நைஸ் டு மீட் யூ சரவணா என்று சொன்னபடி சௌமியா சிரித்தாள். இந்த இடத்துல இவ என்ன பண்றா என்று சரவணன் ஆச்சரியமாக சௌமியாவை பார்த்தான். இந்த இடத்திற்கு இந்த நேரத்தில் சௌமியா வருவாள் என்று சரவணன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. நீ இந்த இடத்துல என்ன பண்ற சௌமியா என்று சரவணன் ஆர்வமாக கேட்டான். நான் கூலிப்படையை சேர்ந்தவ சரவணா, உனக்கு தெரியாதா? எனக்கு வர தகவல் உனக்கு வர தகவலை விட 100 மடங்கு பெட்டரா தான் இருக்கும். என் கண்ணில் படுறவங்க யாருமே தப்பிக்கவே முடியாது என்று சௌமியா பேசியபடியே சரவணனுக்கு கை கொடுக்க தன் கையை நீட்டினாள். ஆனால் சரவணன் அவளிடம் கை கொடுக்காமல் வெறுமனே, ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இப்ப எனக்கு உன்னோட ஹெல்ப் எதுவும் தேவையில்லை சௌமியா என்று சொன்னான். பின்பு சரவணன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த தன் தோழி அபிநயாவை பார்த்து, நீ எப்படி இருக்கிற அபிநயா? நல்லா இருக்கியா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று மிகவும் அக்கறையாக கேட்டான் சரவணன். அதற்கு அபிநயாவோ, நான் நல்லாதான் இருக்கேன் சரவணா, கொஞ்சம் உடம்பு பலவீனமா இருக்கு, அவ்வளோதான். இப்போ அப்படிதான் இருக்குமா, டாக்டர் சொன்னாங்க என்று அபிநயா சரவணனிடம் சொன்னாள். நீ முதல்ல போய் கார்ல உட்காந்து ரெஸ்ட் எடு. நான் சொல்லாம வெளியிலேயே வரக்கூடாது என்று சரவணன் அபிநயா மற்றும் தாரிகாவிடம் கூறினான். அதை கேட்டு தாரிகாவும், சரவணா நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ என்று சொல்லிவிட்டு அபிநயாவை அங்கிருந்து அழைத்து சென்றாள் தாரிகா.